அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாடல் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் மனிதனின் உடல் இயக்கம், உலக இயக்கம் அனைத்திற்கும் ஆதாரம், அடிப்படை ஆதாரம் மனம்தான். ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்வில் முன்னேறுவதற்கு அல்லது வாழ்க்கையை தீர்மானிப்பது மனமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உலக இயக்கத்தின் அடிப்படை ஆதாரமாக இருப்பது மனம் என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், மனிதர்களுடைய உயிர்களுடைய வாழ்க்கை தொகுப்பு அப்படிங்கிறதை சேர்த்து தான் இந்த மண்ணும் இந்த பிரபஞ்சமும், பிரபஞ்சம் அப்படிங்கிறத விட இந்த பூமியில் வாழ்கின்ற உயிர்கள், இது அனைத்தும் சேர்ந்துதான் இது உலகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனங்களின் தொகுப்பு இந்த பூமியில் அதை இயக்குகின்ற, இந்த மனிதர்களை இயக்குகின்ற ஒட்டுமொத்த ஆதாரமாக இருக்கக்கூடியது மனம் அப்படிங்கிறது தான் கண்ணைய யோகி அவர்கள் அந்த புத்தகத்துல வெரி தெளிவா மனமும் இயக்கமும் மனிதனுடைய இலக்கணத்தில் வெரி கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதர்களாக விளங்கியவர்கள், இதுவரை வெற்றி பெற்ற மனிதர்கள் அல்லது சாதனையாளர்கள், இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் சாதனையாளர்கள் இவர்களெல்லாம் விட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை யார் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்களோ அல்லது வாழ முயல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அடிப்படையில் தன்னுடைய மனதை மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மனதை யார் சிறப்பாக கையாள முடிகிறதோ அவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியும் என்பதை மிக தெளிவாக அந்த புத்தகம் விளக்குகிறது. பல சைக்காட்ரிக்கும் அதான் சொல்றாங்க, டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறதா மனம். அப்போ நம்ம தான் கேள்வி கேட்டிருந்தோம். அப்போ மனம் இந்த வகுப்பு முழுவதும் ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் செல்கிறது கர்மா அடிப்படையில் பல்வேறு சூழலையும் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை பற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒருவருக்கு வருகின்ற பிரச்சனைகளும் அதற்கு தீர்வுகளும், இதை பற்றி அதிகமாக போகின்ற பொழுது மனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் இந்த கேள்விகளுக்கு கர்மாவை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் மிக சிறப்பானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நம்ம முன் வச்சோம். இப்போ நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு முக்கியமாக சொன்னதில் ஜெகதீசன் சார் சொல்லியிருந்தார், மனம்னா என்ன, எங்க இருக்குது அப்படிங்கிறது மலைராஜன் சார் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி உங்க குழந்தைவேல் சொல்லியிருந்தாரு, அப்புறம் பிரேமா மேடம் சொல்லியிருந்தாங்க, கடைசியா முகேஷ் யூஎஸ்ல இருந்து பேசியிருந்தார், இருக்காரா இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுடைய சாராம்சம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஜெகதீசன் சார் சொன்னது மனம் அப்படிங்கிறது ஹார்ட், உணர்வு பூர்வமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்றோம்னா அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது இதயத்தில் இருப்பதாக சொல்லியிருந்தாரு. அதை விடவும் அப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கும்போது மூளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக பெரும்பாலானவர்கள் அறிவியல் பூர்வம் முழுமையாக மனம் அப்படிங்கிறதும் உயிர் அப்படிங்கிறதும் எங்க இருக்கிறது அப்படின்னா பிரெயின் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உயிர் எங்க இருக்கிறதோ அங்கே மனம் இருக்கிறது, உயிர் இருந்தால்தான் மனம் இருக்க முடியும். ஆனால் உயிர் எங்க இருக்குது, மனம் எங்க இருக்குது, இது ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அப்ப இது எங்க இருக்குது அப்படின்னா அறிவியல் பூர்வமான ஒரு செய்திகளும் ஆன்மீக ரீதியாக ஒரு செய்திகளும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய குருமார்கள் எல்லாமே சொல்கின்ற செய்திங்கிறது நிறைய ஒவ்வொரு கோணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பேசிக்கா சொல்லும் பொழுது ஒருத்தர் தலை இருந்தால் தான் மூளை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். மனம் இருந்தால், இப்போ மூளையில மனம் இருக்குது அப்படின்னு நிறைய செய்தி சொல்லியிருக்கோம். அப்போ தலையே இல்லாமல், நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், தலையே இல்லாமல் உயிர் வாழ முடிகிறது அப்படிங்கிற ஒரு கோட்ஸ் நேற்றுக்கு சொல்லப்பட்டது. அப்போ அது எங்க இருக்குது, அது எப்படி வாழ முடியும், தலையே இல்லாமல் ஒரு தெப்பரா வாழ முடியும் அப்படின்னாக்க அதுக்கான ஒரு வீடியோ பதிவு ஒன்று இருக்கு, அதை பாருங்க. அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ பதிவு. அதன் பிறகு மனம், உயிர் எங்கு இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும், அதை பற்றி உங்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். அது தொடர்பா யாராவது பதில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் தயாரா இருந்துங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். Mike the Headless Chicken, an unbelievable true story. In 1945, a farmer named Lloyd Olson was preparing chickens for dinner when something incredible occurred. He aimed to behead a chicken, but the bird didn't die.
While most of his head was gone, his jugular vein and brainstem were left intact. The brainstem controls basic functions like breathing and heart rate, so Mike's body kept going. Realizing Mike wasn't going to die, Olsen decided to take care of him. He fed Mike using an eyedropper and cleaned his throat with a syringe. Strange, but it worked. Mike became a sensation, traveling across the country as a sideshow attraction. Most headless chickens wouldn't last long, but Mike beat the odds for 18 months. Unfortunately, in 1947, Mike choked on some food and passed away. But his bizarre story is celebrated every year at Mike the Headless Chicken Festival in Fruita, Colorado. To this day, Mike still holds the record for the longest surviving chicken without a head on Guinness World Records. ஓகே. இது பற்றி புரிந்தவர்கள், இப்போ நான் போட்ட ஒரு வீடியோ பதிவு, இது பற்றி புரிந்தவர்கள் அப்படின்னா யாராவது பதில் சொல்லலாம். இது தொடர்பாக மனம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். எனிபடி? முத்துக்குமாரா? இப்போ போட்ட அந்த வீடியோ பதிவு இருக்கு இல்லையா, இது தொடர்பாக மனம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எனிபடி? பிரசாத் சார்? இல்லை, முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருந்ததா? ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருந்ததா? எஸ் சார், வீடியோ ஆடியோ கிளியரா இருக்குது. ஆனா அவரு அதை பார்த்ததும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே மூளை ஃபங்க்ஷன்ல தான் இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். சரி, சொல்லணும்னா கரெக்ட். வீடியோ புரியுது, ஆனா வீடியோல என்ன சொல்றாங்க அதுதான் புரியல அப்படிங்க. ரைட், ஓகே ஓகே. வேற யாராவது? 51 மெம்பர்ஸ் இருக்கீங்க. இல்லை, ஒருவேளை ஆடியோ வீடியோ சரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, பட் அது சரியா இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன சொல்றாங்க, வேற யாராவது சொல்ல முடியுமா? இல்லை இன்னொரு தடவை ஒன் மோர் போட் ப்ளே பண்ணவா? சார் வணக்கம் சார். வணக்கம். அதுதான் தலை கட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து உயிர் உடல்ல இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சூப்பர், எக்ஸலென்ட். வந்து அப்போ அதுல பார்த்தா மூளைக்கும் பிரெயினுக்கும் உயிருக்கும் சம்பந்தம் இருந்தாலும் தலை இல்லாமலேயும் அதுக்கு உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி கருத்தை வந்து இதுல பதிவு பண்றாங்க. வெரி குட், வெரி குட். மனம்னா என்ன பொறுத்த அளவுக்கு சார், கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு 3ஆ பிரிக்கிறாங்க. வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம் சொல்லிட்டு. நம்ம கான்சியஸா லாஜிக்கலா திங்க் பண்றது எல்லாமே வந்து கான்சியஸ் மைண்ட்ல வந்துடும். ஆழ் மனசுல நம்ம சிறு வயதில் இருந்து இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து ஆழ் மனசுல இருக்குங்கிறது ஒரு பொதுவான கருத்துங்க சார். சூப்பர், நன்றி. முரளி, வீடியோல வரலாமா? வீடியோ இல்ல, இப்போ இல்ல சார், நான் நாளைக்கு வரேன். ரைட், ஓகே ஓகே, சரி, ஓகே, நன்றி. நான் அதிகமாக பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி. பெஸ்ட்டு அந்த ஆழ்மனம், கான்சியஸ் சப்கான்சியஸ், அது டீப்பாக போகிறது. நம்ம பேசிக்காக மனம்னா எளிமையாக என்ன அப்படிங்கிறது தான், பட் அது சப்ஜெக்ட் அடுத்தது வரும், கண்டிப்பாக உண்டு. அது கரெக்ட் நீங்கள் சொல்கிற விஷயம். அப்போது கான்சியஸ் சப்கான்சியஸ் அது எப்படி இருக்குது, அது எப்படி இயங்குறது சில பேர் சொல்கிறாங்களே, நாங்கள் டீப்பாக திங்க் பண்ணுங்க சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது ரொம்ப எக்ஸாக்ட்லி ரைட். அதை எப்படி நீங்கள் வந்து மைண்டை வந்து நீங்கள் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து சைக்காட்ரிக் பேஸ்டு. அது ஏற்கனவே ஆக்சுவலி நம்ம வகுப்பு தொடங்கும் பொழுது சைக்காட்ரிக் டாக்டர்லாம் எடுத்திருந்தோம். அது எப்படி மனம் இயங்குகிறது, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முன் ஜென்மத்தை பற்றியும் அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எப்படி மனதின் மூலமாக எடுக்க முடியும், மனதில் எப்படி பதிவாகிறது, அது எல்லாம் இருக்கட்டும். இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் நமக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஃபினான்ஷியலில் வந்து எப்படி கொண்டு வரும், நமக்கு தேவையான வேலையை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும், எதுவுமே நடக்கலைங்கிறாங்களே, அதை எப்படி நடக்க வைக்கிறது, அதை மனதை பழக்கப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற விஷயம் தனியாக இருக்குது. அது தொடர்ச்சியாக அதை எடுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பதிவுகளுங்கிறது நீங்கள் சொன்னது கரெக்ட், ஓவராலாக சொல்லியிருக்கீங்க. தலை அப்படிங்கிறது மூளை பகுதி. மூளை என்பது இல்லாமலும் ஒரு உடல் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது உலகளவில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. இந்த ஆர்டிகிள்ஸ், இது தொடர்பான ஆர்டிகிள்ஸ் நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துடும். லியாட் ஓல்சன் நேத்திக்கு சொல்லும்போது ஹட்சன் சொல்லியிருந்தேன், அது ஆக்சுவலி தப்பு. நேத்திக்கு சொல்லிருந்தேன் அது இது முதல்ல மனுஷனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு சார். பாக்கி அனிமலுக்குலாம் மனசு கிடையாது. அப்படியா? வெரி குட். மட்டும்தான் இருக்கு. மனுஷனுக்கு மட்டும்தான் மனிதன், அதனால தான் பேரு. மனுஷனுக்கு மனசு இருக்கிறதுனால தான் மனிதன் பேரு. மனம் உடையவன் தான் மனிதன். ஆமா, மனிதன்ங்கிற வார்த்தை மனசே கிடையாது சார். மற்ற ஒருத்தரும் மனுஷனுக்கே முதல்ல மனசு இருக்க மாட்டேங்குது. மனசுதாங்க பாடாப்படுத்துது. மனசுதான் பாடாப்படுத்துது. நம்ம டென்ஷன்ல இருக்கீங்க.
ரைட் ரைட். அனிமலுக்கு மனசே கிடையாது சார். ம் ஓகே. மனசு இல்லை அப்படிங்கிறீங்க. ஒரு ஒரு உயிர் மட்டும்தான் இருக்கு. எது இருக்கு? உயிர் மட்டும்தான் இருக்கு அனிமலுக்குலாம். எல்லா உயிர் அனிமல் மட்டும் இருக்கு, மனுஷனை மனசு தவிர இல்லைன்றீங்க. ம் ரைட் ஓகே. எல்லா அனிமல் எல்லா பேர்டு எல்லாத்துக்கும் உயிர் மட்டும்தான் இருக்கு, மனசுங்கிறது கிடையாது. ரைட் ஓகே. எந்த ஒரு உயிரினமும் குட்டி போடுதுன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் குட்டி போட்ட பிறகும் அந்த குழந்தையை பாதுகாக்கின்ற விஷயம் இருக்கு இல்லையா? நிறைய குட்டிகள் இருந்தாலும் அது அதனுடைய குட்டியை வந்து பாதுகாக்கிறது. தன்னுடைய உயிரை போனாலும் கூட தன்னுடைய குட்டியை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு எதன் அடிப்படையில் வர முடியும்? அது வந்து அது வந்து பை பர்த்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, சின்ன அறிவு வச்சுங்களேன். சின்ன அந்த அனிமலுக்கு இப்போ 7 அறிவு நம்ம மனுஷனுக்கு சொல்கிற மாதிரி அது ஒன்றோ ரெண்டோ என்ன எவ்வளோ ஸ்டேட்டுன்னு தெரில. ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்ந்துட்டு போகிறது, அவ்வளோதான். எவ்வளவு பிழைகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசை கொடுக்கலாம். ஒவ்வொரு அனிமலுக்கும் இந்த அறிவு தான் இருக்குன்னு அந்த அறிவோடு தான் வாழுது எல்லாம். ஒன்றும் இல்லை. அந்த சின்ன அறிவு நீங்க அந்த மனுஷனுக்கு பக்கத்துல இருக்க அறிவுல இருக்கிறதுனால கொஞ்சம் மனுஷன் மாதிரியே எல்லாம் பண்ணுது. அது கொஞ்சம் நிறைய படிச்சுட்டாங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறீங்க. இல்ல ஒராங்குட்டான்னு குரங்கு இருக்குல்ல, மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ணும் எல்லாம். அந்த குரங்கு அதுக்கு வந்து மனுஷன் கிட்ட அந்த மூளை 5 மூளையோ 5 அறிவோ ஏதோ ஒன்று இருக்கு, சம்திங் எனக்கு தெரியல, ஒரு டீட்டெயில் தெரியல. ஆனா அதனால்தான் அது மாதிரி மனுஷன்கிட்ட இருக்கிற அந்த 7 அறிவுன்னு சொல்றோம்ல, 7 அறிவு 6 அறிவு நம்மளுக்கு இருக்கு. அது மாதிரி அது கிட்டக்க இருக்கிற அறிவுலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்ல அறிவை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுது, அவ்வளவுதான். 6 அறிவு. 6வது அறிவா எதை சொல்றாங்க? அதான் சரி ஓகே ஓகே. அந்த அறிவுங்கிற தனி அறிவு, அதான் 6வது அறிவு. சரி, அந்த சின்ன அறிவுன்னு சொன்னீங்களா? சின்ன அறிவுன்னா என்ன, பெரிய அறிவுன்னா என்ன? சின்ன அளவுன்னா நம்ம இந்த மெஷரை சொல்றேன். இப்போ 1 2 3 7 வரையும் வருது இல்ல, 6 வரையும் வருது இல்ல. 6 அறிவுங்கிறது சொல்றீங்க. ரைட் சின்ன அறிவு. நன்றி நன்றி. எனக்கு கரெக்டா நம்பர் தெரியாது, அதுக்காக சின்ன அறிவு அப்படின்னு சொல்றேன். சரி 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 ஓகே ஓகே. அப்போ நீங்க சொல்ல வர்றது மனம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மனிதர்களுக்கு மட்டும்தான் மனம், மத்ததுக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ரைட் நன்றி. மனிதனுக்கு மனம் சார் இன்டரப்ட் பண்ணலாங்களா? முடிச்சிட்டாங்க அவங்க. சொல்லுங்க. அப்படி இருக்க முடியாது சார். இப்ப நாட்டுக்கோழி வளர்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கோழிக்கு எவ்வளவு அறிவு இருக்குது அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு தெரியும். வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா அது பாத்தீங்கன்னா நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். தான் இன்னும் சாகல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அது இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். மைட் பி நமக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆச்சுன்னா அந்த அதிர்ச்சியில ஒரு மனுஷன் வந்துட்டு உடனே உயிர் பிரிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறேன். எந்த இதுக்கு சொல்றீங்க? அந்த கோழி இதுக்கு சொல்றீங்களா? அது நம்பிக்கை அடிப்படையில். ஆமா, கோழிக்கு மனசு இல்லை அப்படின்றாங்க. அது அப்படி கிடையாது. உண்மையிலேயே இப்ப நாட்டுக்கோழி ஊர் பக்கம் வளர்த்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி பழகுன்றதே நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்மள மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் வந்துட்டு. மனநிலைன்னு சொல்ல முடியும். ரைட். அது மேடம் தன்னுடைய புரிதலாக சொல்லியிருக்கிறாங்க. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு புரிதலுங்கிறது கரெக்ட். மனசு கரெக்ட். நன்றி, உங்களுடைய பதிவுகளுக்கு நன்றி. அதாவது மனம் உடையவனே மனிதன் அப்படிங்கிறதுங்கிறது அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அந்த மனதை புரிந்து கொண்டு அதை கையாள தெரிந்தவன் தான் மனிதன். அதுதான் மனம். எல்லாத்துக்குமே மனம் இருக்குது. என்னோட பதிவுங்கிறது வெரி கிளியர்லி சயின்டிஃபிக்காகவும், சயின்டிஃபிக்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நேற்றுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் கோட்ஸே சொன்னது ஐன்ஸ்டீன் சொல்றது, ஒவ்வொரு செல்லுக்கும் மனிதனுடைய மனப்பக்குவம் போன்ற மனது இருக்குதுன்றார். அந்த என்ன டீப்பா போகல. இந்த வேர்டை வந்து கண்ணையோகி வந்து நான் படிச்சதுலேயே ஹைலைட் இருந்ததுதான். நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னுமே வெவ்வேறு கோணத்துல இருக்குது. அது ஓரளவு என்னால் டிராவல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அவர் ஐன்ஸ்டீன் சொன்னதா கண்ணையோகி டாக்டர் சாரோட குரு இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான், இந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் கண்ணையோகியை பார்க்க போகணும் அப்படின்னு டாக்டர் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்து பார்த்தது இந்த புக்கு தான். ஸோ அந்த புக்ல சொல்லப்பட்டது நான் வந்து இன்னமும் யோசிக்கிறேன். என்ன புக்கு சார்? என்ன புக்? நேத்தி காமிச்சேன், மானச யோகம். மானச யோகம். ஓகே, ஸ்டில் அவைலபிள். அது அவைலபிள். மானச படிக்காம விட்டேன்னு தெரியல. இன்னும் படிங்க, சரஸ்வதி மாதிரி. மானச யோகம் ஆன்மீக படைப்புகள்ல நம்பர் 1 முதல் இது ஆன்மீக படைப்புகள் பாகம் 1. அது மட்டும் 18 இருக்குது.
18 ஆசிரியர் ஆசிரியர் கண்ணகி ஐயாவோட தான். சரி சரி ஓகே. அவர் தான் அது. இதுல அவர் சொன்ன விஷயங்கிறது ஹைலைட்டா நேத்தியா தான் போட்டிருந்தேன், குரூப்லயும் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸே தான் சொன்னேன். இந்த வகுப்புல வந்து யார் எது தெரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, காத்தோட காத்தா பேசுறது போனாலும் கூட மறக்காம இருக்கணுங்கன்னு முதல்ல சொன்ன விஷயம் அந்த தான். ஒவ்வொரு செல்லுக்கும், கல்லில் இருக்கின்ற செல்லுக்கும் கூட மனம் இருக்கிறது அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் பதிவு பண்றார். நம்ம மத்தவங்க சொல்றதெல்லாம் விட்டுரும், நம்ம ஐன்ஸ்டீன் சொல்றாங்க இல்லையா. மனசு பத்தி சொல்லாங்களா? எதுமா மனசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது. இதாவது கபீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நார்த் இந்தியன் ஒரு செயின்ட் இருக்காங்க, துறவி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மனம்ன்றது ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி. அதை வந்து நீங்க ஒரு அங்குசம் கொண்டு, அங்குசம்னா அதான் நீங்க சொல்லுவீங்களே யானை அடக்கிறதுக்கு சொல்லலாம், மதம் கொண்ட யானையை அங்குசம்ன்ற ஞானம் கொண்டு அடக்குங்கன்னு சொன்னாங்க. ஏன் மனசை அடக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது இப்போ ஃபர்ஸ்ட் மனம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம். நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், அதை ஆசைப்படுறேன், ஃபீல் பண்றேன், அதுக்கப்புறம் அதை ஆசைப்படுறேன். ஸோ இப்போ இங்க எதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க, கண், காது, மூக்கு, இதெல்லாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்ததுதான் அப்படின்றதுதான் சொல்றாங்க. அதிருஷ்ய அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பார்க்க முடியாதது. மனசை நம்ம பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மனசு குரங்குன்றதுக்கு காரணம் என்னன்னா, இடத்த விட்டு இடம். அது வந்து ஒரு நிமிஷம் குரங்கு எப்படி இருக்காதோ அதே மாதிரி அது கிளைக்கு கிளைக்கு தாவற மாதிரி நம்ம ஒரு செகண்ட் இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன், அடுத்து நானே சம்டைம்ஸ் நம்ம மறந்துரும் எந்த டாபிக் போறோம் அப்படின்னு. பேசும்போதே அப்படி நடக்கும், கான்சியஸா பேசும்போதே நடக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு தாவிக்கிட்டே இருக்க மனசுன்றதுனால அத குரங்குக்கு அதை இது உதாரணமா. சரி, நன்றி நன்றி, நல்லா சொல்லியிருக்கீங்க. மதம் பிடித்தது அது வந்து வி காண்ட் கண்ட்ரோல் த மைண்ட் அப்படின்றதுக்கு தான் மதம் பிடித்தது அந்த ஏன் அங்குசம்ங்கிறது. கபீர் அவர்கள் நிறைய, அவர் சிறுகதைகள் நிறைய இருக்கும், அருமையா இருக்கும், அது சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டு. குரங்கு வந்து நேற்று ஜானகி மேடமும் பதிவு போட்டிருந்தாங்க பாப்புல. ஏன் குரங்கு மனதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்காது, டக்கு டக்குனு கிளை கிளை தாவிக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்தா அணிலும் கூட தாவிக்கிட்டு தான் இருக்கும். நான் அதை படிச்சிருக்கேன். அது இன்னும் ஒருத்தவங்க நேற்று ஒரு மேடம் கேள்வி கேட்டேன், சார் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுது, ஆனால் நடுவில் நீ குறுக்க கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்கும்போது நான் கன்ஃபியூஷன் ஆகிடும், அதனால தான் பதில் சொல்ல முடியல அப்படின்னாங்க. கேள்வி எதுக்காக வந்து கேட்கப்படுகிறதுனா, கேள்விகள் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கருத்தில் வந்து உறுதி இருக்கிறது, அதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு டூல், கருவி அப்படின்னா அது கேள்விதான். இப்போ கேள்வி கேட்கும்போது அது தொடர்பாக இருக்கும்போது மிகுந்த ஆழ்ந்து படித்திருக்கிறீர்கள், அல்லது அது 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 தொடர்பான கருத்தியல் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ எந்த கருத்தை நீங்கள் சொல்கின்றீர்களோ அது தொடர்பான கேள்விகள் எழுகின்ற பொழுதோ, அது கேட்கின்ற பொழுதோ, அப்பதான் அதை பற்றியான கருத்தியல் உங்களுக்கு வளரும். அதனாலதான் கேள்வி கேட்கப்படுகிறது. ரைட். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டீஸ்டுங்கிறது மனசுக்கு ஒரு ஒரு 6 அண்ணா வெயிட் பண்ணுங்க, ஒரு கோழி சம்பந்தமா சொல்றாரு, நமக்கு முதல்ல பிரியாணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், சொல்லுங்க சார். சார் என்னன்னா சார், அது வந்து கோழிக்கு வந்து சார் பிரெயின் வந்து ஐஸ்க்கு பின்னாடி இருக்குமா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சார், அந்த பிரெயின் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணாத மாதிரி அந்த ஹெட்டை வந்து கட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க சார். குட். உங்க பேரு விஷுவல்ல இருக்கீங்களா? சக்கரவர்த்தி. இல்ல சார், சக்கரவர்த்தி. ஆமாங்க சார், விஷுவல். கரெக்ட். குட். அது வந்து பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகலையாமாங்க சார். அதே போல அதுக்கு பிளட் சப்ளை அந்த பிரெயின் செல்ஸோட கனெக்ஷன்ல தான் இருந்திருக்கு. இவர் வந்து அந்த அந்த பிரெயினை மட்டும் விட்டுட்டு தலையை மட்டும் அப்படி கட் பண்ணியிருக்காரு சார். ஓகே, ரைட். அதான், அவ்வளவுதான் பதிவா? ஆமாங்க சார். ரைட், நன்றி. சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க நேத்திக்கு, இல்ல முன்னாடியே படிச்சிருக்கலாம். இந்த கருத்தியலுங்கிறது நீங்க சொன்னது கரெக்ட். எப்படின்னா, இது பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. இவர் வந்து ஓல்சன் என்ன பண்ணிருக்காரு, அவங்க ஒய்ஃப், அவங்க குடும்ப ஃபேமிலியா இருக்காங்க. அப்போ என்ன பண்ண, அவங்க ஒய்ஃபோட அம்மா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க, வந்துட்டு வந்தோடனே உடனே அந்த அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க, ஆடு அடி மாடு அடி கோழி அடின்னு இருக்காங்க. அவர் சொல்றாரு, மாடு ஆடெல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட முடியாது, கோழியை வேணா அடிச்சுட்டு வரேன், நம்ம தோட்டத்துல இருக்கணுன்னே. அவங்க சொல்றாங்க, சரி போய் கோழி பிடிச்சிட்டு வாங்க. கோழி அடிச்சுட்டு அம்மாவுக்கு வந்து சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அங்கே தோட்டத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க அவருடைய கோழி. அந்த கோழி வந்து பிடிச்சிட்டு வந்து அங்கே வந்து கோடாரி மாதிரி ஒரு டூல் இருக்கும், அதால் வெட்டுறாரு. அந்த கழுத்தை வெட்டினோடனே கழுத்து வெட்டுப்பட்டு கழுத்து துண்டா விழுந்துருச்சு. அப்புறம் விட்ட உடனே அடுத்த 2 துடிச்சு விழுந்துரும் இல்லையா. விட்ட உடனே என்ன பண்ணுறாரு, கீழே விழாம நடந்து ஓடுது. அது ஓடுது, சுற்றி சுற்றி வருது, பிடிக்க முடியல அவரால். தோட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவருக்கு ஒரே ஷாக்கு. கழுத்து வெட்டி தலையை வெட்டி போட்டோம், வெட்டி போட்டதுக்கப்புறம் இது இப்படி ஓடுது அப்படின்ட்டு பிடிக்க ஓடுறாரு. அது பக்கம் தானே, தலை தான் இல்லையா, கண்ணு இல்லை. அதனால் டக்குன்னு ஓடி பிடிச்சிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு இது வந்து சமைக்க வேண்டாம், அப்போது இது வெட்டினதுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கே அப்படின்ட்டு தொடச்சிட்டு அது எல்லாமே அந்த கழுத்து பகுதி வெட்டப்பட்டது தான், ஃபுல்லாக வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட பிறகு அந்த ரத்தத்தோடு தொடச்சிட்டு திரும்ப வந்து இது ஸ்டிச் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வளர்க்க பிறகு அதுக்கு வந்து அப்போது ஃபுட்டு, மில்க்கு, இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் கொடுக்குறாரு. லிக்விட் ஐட்டம் கொடுக்கோம்னா உயிர் வாழுது, வழக்கமாக படுக்குது, நடக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு லிக்விட் ஐட்டம் வழக்கமாக சாப்பிட்ற தானியங்கள் இருக்குல்லையா, அந்த மாதிரி கொடுக்குறாரு. இதுனா தொண்டை பகுதி வழியாக அதனுடைய ஹோல்ஸ், அது முழுங்கும் இல்லையா, தொண்டை பகுதி வழியாக அந்த சிரிஞ்சு மூலமாக ஃபீட் பண்ணுறாரு. ஃபீட் பண்ணும்போது சாப்பிடுது, இறை சாப்பிடுது. வழக்கமாக ஒரு கோழி என்ன இருக்குமோ அந்த மாதிரியே நடக்குது. ஆனால் கண்ணு தெரியாது, கழுத்து இல்லை, ஆனால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்போது டாக்டர்கிட்ட, சயின்டிஸ்ட் எல்லாத்திலையுமே கூட எல்லாமே ரிசர்ச் பேஸில் இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கோழியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போய் இந்த மாதிரி தலையில்லாத கோழி, அது அப்போ எல்லா இதுலேயுமே ஆர்டிகிள்ஸ் புக் வந்து பிரம்மாண்டம் போட்டாங்க. அது 1945 இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது, தலையில்லாமல் உயிர் வாழ முடியுமா அப்படின்னா, ஆமாம், தலையில்லாமலும் மூளை இல்லாமலும் ஒருவரால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது சயின்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அப்படி ஒரு சூழல் இருக்குது, ஒரு கோழி இருக்குது அப்படிங்கும்போது இது ரிசர்ச் பேஸ்லேயே அணுகுனாங்க. தொடர்ச்சியாக 18 மாதம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கோழியை பார்க்கறதுக்குன்னு அவர் வந்து டிக்கெட் போட ஆரம்பித்தார். அது பயங்கர வசூல். அது ஏறத்தாழ அவர் லைஃப்லேயே சம்பாதிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பணத்தை அந்த கோழி சம்பாதிச்சு கொடுக்குது. 18 மாதத்துக்கு பிறகு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகும்போது அதுக்கு சாப்பாடு தீர்ந்து போயிடுது, கொடுக்க முடியல. அதுக்கு பதில் வேறு ஃபுட்டு கொடுக்கும்போது அதை டைஜஷன் பண்ணாமல் அந்த கோழி 18 மாதத்துக்கு பிறகு இறந்துருது. இறந்த பிறகு வந்து அதன் பிறகு அந்த கோழியை பார்த்தவர்கள் அந்த நாட்டில் இருக்க பல பேர் வந்து அதுக்கான லட்சக்கணக்கான பேர் அதுக்கான ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து குக்கு சிக்கன் ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபங்க்ஷனும் நடக்கும். அது வந்து ரியாலிட்டியாக நடந்த விஷயம். இது வந்து நடந்தது, இது சம்பவம். இந்த கோழி, தலை வெட்டப்பட்ட கோழி உயிரோடு இருந்ததற்கான பின்னணி கதை இது. அதில் சயின்டிஃபிக் ஃபேக்ட் அப்படிங்கிறது அது ரிசர்ச் பேஸ்டு. இப்போது சக்கரவர்த்தி சார் நீங்கள் சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலை வெட்டப்பட்டது எடுத்த, ஆனால் அந்த ஒரு சில பகுதி இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டி, அந்த பகுதி மற்றும் சேதமடையலை. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்டியாக அந்த வெட்டப்பட்ட போது உறைந்து, அது இன்னும் சயின்டிஃபிக் சரியாக பண்ண முடியல. ஆனாலும் கூட ஆக்டிவிட்டீஸ் ஆகிறதுக்கான அந்த சூழல் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு அப்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஆர்டிகிள்ஸில் வந்து அந்த பதிவு போட்டிருப்பாங்க. ஒருவேளை அப்படி இருக்கிறதுனால தான் இதால் இயங்க முடியுது அப்படின்னு. பட் எனிவே, ஒரு மூளையினுடைய முழு பகுதிங்கிறது எல்லா ஒரு மூளையில் 100%னா ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்காக எடுத்துக்கும். ஒரு பார்ட் ரெஸ்பிரேஷன், ஒன்று வந்து ஹார்ட் பீட்டு, ஒன்று வந்து ஆக்டிங், செரித்தல் அப்படின்னு நிறைய ஒரு பகுதியும் ஒரு ஆக்டிவிட்டி செய்யும். மூளையின் ஒட்டுமொத்த பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை, செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது வெட்டப்பட்டு ஏதோ ஒரு ஷார்ட் ஒரு சின்ன ஒரு பார்ட்டில் இப்போ 100% இருக்குன்னா ஒரு 5% தான் இருக்குது, 95% கட் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த 5% கூட 100% வேலை பார்க்குது. பார்வை அப்படி இல்லை, கண்ணு இல்லை, வெட்டப்பட்டாச்சு. அதான். அதை தவிர சுவாசிங்கிறது மூக்கால் தான் சுவாசிக்கும், பட் அதுவும் தொண்டையால் தான் சுவாசிக்கும். இதுபடி எடுத்துது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. பட் 5% மோர் லெஸ் தென் தட் சம்திங் மினிமம் அந்த பிரெயினோட ஏதோ ஒரு செல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டியாக அந்த கட்டிக்கும் கீழே இருக்கிறதா அவங்க சயின்டிஃபிக் ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போது ஏதோ ஒரு சின்னதாக இருந்திருக்கு, அதன் மூலமாக தான் அது இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 95% இஸ் டேமேஜ்டு. அப்படி இருந்தாலும் அதால் இயங்கணும். குறிப்பாக சுவாசங்கிறதுலேயே மூக்கு வழியாக தான் சுவாசிக்கிறோம், ஆனால் தொண்டை வழியாகவும் அது சுவாசிக்குது. அப்போது இது வந்து உயிரை பற்றி, அப்போ உயிர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கேள்வியில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். உயிர் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது? அதை விட இன்னொன்று என்ன, இது தொடர்பாக உயிர் அப்படிங்கிறதும் உயிரில் மனம் அப்படி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதும் அது ஐன்ஸ்டீன் சொன்னார் இல்லையா. இப்போ ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி அணுவுக்கு மனம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் சித்தர்கள் தான் நம்முடைய ஃபைனல் கோட்ஸ் அப்படிங்கிறது சித்தர்கள்ட்ட நம்ம என்ட்ரி ஆகிறோம்.
சித்தர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இது தொடர்பாக போன வாரம் புக்கு நான் போட்டிருந்தேன், வாங்கினேன். அதாவது த அட்டாமிக் சீக்ரெட் பை ஆன்ஷியன்ட் யோகி திருமூலர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். பூங்காவனம் அப்படிங்கிற ஒருத்தர் இது இந்த புத்தகம். இது ஆக்சுவலி நேற்றுக்கு தான் வந்தது. இது சயின்டிஃபிக் ஃபேக்டா ஒரு ஆட்டம் இருக்குது. இதுல வந்து மொத்தம் 34 பக்கம் தான் இருக்குது. 34 பக்கத்துக்கு 176 ரூபாய் காஸ்ட் பே பண்ணி வாங்கினேன். ஆன்லைனில் அமேசானில் வந்தது. இதில் வந்து இந்த ஆட்டம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஒரு 5 போரான் வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதை திருமூலர் எப்படி கோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும், அதை விட முக்கியமாக உயிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கிறாங்க. பட் திருமூலர் இதில் இந்த செய்திங்கிறது இதில் லேட்டராக நான் இந்த புக்கில் பற்றி சொல்கிறேன். உயிர் அப்படிங்கிறத பற்றியும் அணு அப்படிங்கிறதுல மனம், உயிர், அணு இது தொடர்பாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவர் வந்து எழுதியிருக்காரு. தவிர இது வந்து சொன்னது வந்து திருமூலர் சொன்னதை இவர் சயின்டிஃபிக்காக கோட் பண்ணுறார். அணு அப்படிங்கிறத எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பூங்காவனம், ஆக்சுவலி மதுரைக்காரர். நான் ட்ரை பண்ண இவ்வளோ இன்னும் ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பட் இது தொடர்பாக நிறைய புக்கு சயின்டிஃபிக்காக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு 8 புக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சித்தர்கள் சொன்ன அறிவியல் முறைகள், விஞ்ஞான முறைகள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற புக்ஸ் இப்போதைக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற புக் அது. இதில் வந்து அவர் சொல்கிறது உயிர் அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த உயிர் அப்படிங்கிறத பற்றியும் இவர் சொன்னது விஷயம், இதெல்லாம் ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்து நம்ம வந்து லைவில் சொல்லியிருக்கோம். ஒரு இதை குறிப்பாக சொல்கிறது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 34 பக்கம் 176 ரூபாய். இது அதிகமாக பப்ளிஷ் ஆகி அதிகமாக சேல்ஸ்லிங் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய விஞ்ஞானத்தை பற்றியும் உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா அவ்வளோ விலையில் இது போட முடியாது. ஆனால் இதில் இதை விடவும் பல சயின்டிஃபிக்கான மெசேஜை ரொம்ப எளிமையாக நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்லும்பொழுது கூட இதை விட நிறைய மெசேஜ் இருக்குது. இது ஒன்றே மெசேஜ், 4-5 மெசேஜ் அதிகபட்சம் இருக்குது. இதை விட அதிகமான மெசேஜ் வந்து சயின்டிஃபிக்காகவும் சயின்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாத செய்திகளும் நம்ம வகுப்பில் வந்து ஆயிரக்கணக்கான மெசேஜ், 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கான மெசேஜ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அதை ப்ரூவ் பண்ணி கரெக்டாக இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டு போனாலே மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் பண்ண முடியும். மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு தெரிஞ்சது, அது படித்தோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது, இதுக்கு இவ்வளோ நாள் இதுக்கு வெயிட் பண்ண 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஸ்டாக் இல்லைன்னு போயிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, நிறையா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இது மெசேஜ். இது சிம்பிள் மெசேஜ். உயிரோட அளவுங்கிறது ஒரு பசுவோட முடி இருக்கு இல்லையா, அதை லேட்டரான்னு சொல்கிறேன். அதோட எத்தனை பிரிச்சா எப்படி வருங்கிறது. இன்னொன்று உயிர்களோட அளவு அப்படிங்கிறது சயின்டிஃபிக் எடுத்திருக்காங்க. அது வந்து 21 கிராம்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படின்னா அது உறுதிப்படுத்தப்படலை. ஒரு 10 டெத் ஆகிற பீப்புள் வந்து வச்சுட்டு அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த உயிர் போன பிறகும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுடைய உடல் எடை எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ரிசர்ச் பண்ணும்பொழுது ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க. 10 பேரில் 6 பேருக்கு கிட்டத்தட்ட அவர்களுடைய எடைங்கிறது எக்ஸாக்ட்ல 21 கிராம் மில்லிகிராம், ஐ திங்க் ஸோ 61 மில்லிகிராம் நினைக்கிறேன். அது வந்து குறைஞ்சிருக்கும், அந்த எடை குறைஞ்சிருக்கும். அதனால உயிரோட எடை அப்படிங்கிறது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்லியா பின் பாயிண்டாக சொல்லியிருக்கிறது வந்து அதை நான் லேட்டரான்னு சொல்கிறேன். அது தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட்ஸ் தான் இவர் வந்து போட்டிருக்காரு. அதிகபட்சமாக எண்டு பாயிண்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தின் மூலமாக நான் சொல்ல வர்றது அப்படின்னா, ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்து அவர்கள் சொல்லிருக்கிறது இந்த அளவுக்கு பிரபலமாகவும் உலகம் முழுவதும் அதிக அளவில் விற்பனக்கூடிய, மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்யக்கூடியதாக, விலை மதிப்பு உள்ளதாக இந்த புத்தகம் இருக்குது. ஆனால் அதை விட ஆயிரக்கணக்கான மெசேஜ் நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து மிகப்பெரிய பணி. இது கரெக்டாக எடுத்துக்கிட்டு போகிறதுல ஐ ரியலி தேங்க் டு மிஸ்டர் ஜெகதீசன் சார். அதை அவர் எடுத்திருக்காங்க. இந்த பணி ரொம்ப எந்த அளவுக்கு மிக வேகமாகவும் அதை வந்து பின் பாயிண்டாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில், ஒன்று சயின்டிஃபிக் ஃபேக்டா அல்லது இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அதை அந்த சாராம்சம் அழகாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக புத்தக வடிவில், எழுத்து வடிவில் மக்களை சென்று சேர்ந்தால் உலகத்தின் மிகப்பெரிய இடத்தில் வந்து நம்முடைய கருத்தியலுங்கிறது செய்ய முடியும். ஏன்னா அது இந்த புக்கு உணர்த்துது. ஓகே, நன்றி. இப்போ அந்த இது விஷயம் சொன்னீங்க இல்லையா, தலை கட் பண்ணுறதுங்கிறது சக்கரவர்த்தி சார் சொன்னது ரொம்ப நன்றி. கரெக்ட். அவர் அதை கோட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க, அறிவு அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த மனசு மற்றவங்களெலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வேற யாராவது சொல்கிற கருத்தியல் இருக்குதா? ஐ ஹாவ் டு கம்.
ஐயா சார் மனது நான் உயிர் இருந்தால் பேசலாமா? மனம் இருக்கும். ஆ உயிர் இருந்தால் மனம் உண்டு, அதுல மாற்றம் இல்லை. உயிர் இருந்தாதான் மனசு இருக்குமா? மனசு முதல்லையா உயிர் முதல்லையா? உயிர் முதல்ல ஜீவிக்கிறதுக்கு உயிர் தானுங்கய்யா. உயிர் இருந்தா மனசு இருக்கும். உயிர் இருந்ததுக்கு அப்புறம் தான் மனசு வருதுங்கிறீங்க. மனசு இருக்கும். சரி, ஓகே. மனதும் உயிர் ஒன்றுதான், அதுல பிரிவு ஒண்ணும் மனசும் உயிரும் ஒன்றா? கிடையாது. ஒன்றா? ஒன்று. உடல் மனம் ஆத்மான்னு சொல்றோம். சரி, உயிருங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது என்ன? உயிர்ங்கிறது ஜீவிக்கிறது, நம்ம சுவாசிக்கிறது, நம்ம இருக்கிறது, இந்த இயக்கம் தான் உயிர். இசை இதை சார்ந்து வந்தது. ஓகே. இப்போ சிக்கன் 65 பத்தி நிறைய பேர் பேசுனீங்க. நான் காக்காய் பத்தி பேசுறேன், சனீஸ்வரனை பத்தி பேசுறேன். இப்ப அவர் அந்த காக்கை ஒண்ணு ஒரு உணவு வச்சா அந்த காக்கை தான் உட்கார்ந்து அத்தனை பேத்துக்கும் சிக்னல் கொடுக்குது. காக்கான்னு கத்தி சிக்னல் கொடுத்து அந்த கூட்டத்தை வரவழைக்குது. அப்ப அந்த மனம் இல்லாம அது வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் முன்னிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இல்லையா? அது ஏன் வெரி குட், சூப்பர் சொல்றீங்க. இதுல இது என்னுடைய கருத்து. ரைட், ஓகே. இதுல நீங்க அது மனம் இல்லாம செய்யமாட்டாங்க. இதே விஷயத்த மேடம் சொல்லும் பொழுது, பத்மா மேடம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அறிவுன்னாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மனம்னா என்ன, அறிவுன்னா என்ன? தெரியாதனமா உள்ள வந்துட்டோம். சரி, ஓகே. உண்மையாதான். ரைட், ஓகே. நான் நம்ம எக்ஸ்ட்ரானரி அதை செஞ்சு அது அறிவு. ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து அது அறிவு இல்லைன்னு அர்த்தம். சார் நான் சொல்லட்டுங்களா? எனக்கு தெரிஞ்சதான். சொல்லுங்க சொல்லுங்க சார். பொதுவா மனிதருக்கு 6th சென்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா? பகுத்தறிவு இருக்கு. பகுத்தறிவுனா பகுத்து ஆராய்வது. வெரி குட், வெரி குட். வேற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 உயிர், 2 உயிர், 3 உயிர் ஆகி மனித உயிரெடுக்க என்ன இது செய்யணும் பராம்பரமேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா 1 உயிர் 2 உயிர்னு சொல்லிட்டு அந்த படிநிலைகள் வளர வளர தொடுதல், கேட்டல், சுவைத்தல்ங்கிற மாதிரி 5 சென்சஸ் தான் பாத்தீங்கன்னா படிப்படியா 1 உயிருக்கு, 2 உயிருக்கு, 3 உயிருக்கு, 4 உயிருக்கு, 5 இருக்குங்கிற மாதிரி வரும். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த 6வது இன்ட்யூஷன் பிளஸ் பகுத்தறிவு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிறதுனால நம்ம இதுக்கு நமக்கு ஒரு வேறுபாடு இருக்குது. மிருகங்களுக்கும் மனிதருக்கும் ஒரு வேறுபாடு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி, நன்றி. பகுத்தறிவு ஆற்றல், சிந்தனை. கடந்த காலம் நிகழ்காலம் இருக்கான்னு மனம் சிந்திக்க ஆற்றோம், அசைப்படும். மனம் எப்போதும் அசைப்படும் இருக்கும், அது அளந்துட்டே இருக்கும் மனம்ங்கிறது. அறிவுங்கிறது பகுத்து ஆராயக்கூடியது, அது தெரிஞ்சக்கூடிய நாலேஜ் வைஸ். அறிவுங்கிறது புரிதல் தான், பட் மனம் அசைப்பட்டுட்டே இருக்கும். ஓகே, நன்றி. நான் கொஞ்சம் பேசலாமா? பேசலாம். ஆறு நம்ம எல்லாரும் சொல்றோம், 6 அறிவு சொல்றோம். அதே மாதிரி ஒரு செல் உயிர்ல இருந்தே அந்த அறிவுகளோட பதிவுகள் இருக்கு. அதோட அதுக்கு என்ன பதிவுகள் தேவையோ அதுக்கான செயல்பாட்டோட இருக்கும். மனிதன் மட்டும்தான் பகுத்து ஆராயிறான், இதை செய்யலாமா வேணாமே. ஆனா அனிமலுக்கும் அந்த அறிவு சில நேரங்கள்ல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சின்ன ஒரு குட்டியா இருக்கும்போது ஒரு புலியவோ ஒரு டைகரையோ வளர்க்கறத நம்ம பார்த்திருக்கோம், நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம். ஆனா அது எத்தனை வருஷங்கள் கழிச்சு அதை அவனை சந்திக்கும் போதும் அந்த பதிவுகளை எடுத்துக்குது, முகர்வுதல் எடுத்துக்கிட்டு கரெக்டா அவனை கண்டுபிடிக்குது. சோ அப்ப அதுக்கு அறிவு இல்லாம இல்ல. ஆனா ஒரு சில மனிதன் கட்டுப்பாட்டை இழக்கிறான். மிருகன் மாதிரி சில மாறி கொலையெல்லாம் பண்ணும்போது மிருக நிலைக்கு மனிதன் வர்றான், அந்த அறிவு இருந்து கூட. அப்ப உணர்வை கட்டுப்படுத்த முடியாம தான் கொலையை செய்யறான். சேம் அதே ஒரு இடத்துலதான் அந்த புலியோ டைகரோ வளர்த்தவனை கூட சில நேரங்கள் அது கடித்துக் கொள்றது நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த கட்டுப்பாடு அது மீறும் போது. அப்ப அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மனிதன் ஒரு படி உயர்ந்து போய் அதை சிந்திக்கிறான், இதை செய்யலாமா வேண்டாமான்னு. அந்த நிலை இழக்கும் போதுதான் மனிதன் மிருகமாகறான், இல்லைங்களா ஐயா? அருமை, அருமை. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க அந்த அறிவுங்கிறத பத்தி. அலைந்தால் மனம், நிலைத்தால் அறிவு, தெளிந்தால் ஞானம், உணர்ந்தால் இறைவன் அப்படின்ட்டு அது பொருள் இருக்கு. கரெக்ட். கோட்ஸ் போட்டிருந்தீங்க. ஆமா. நன்றி, நன்றி. அதான் சொன்னோம். எது நமக்கு இப்போ சுருக்கமா கேட்கறோம்னு வச்சுக்கேன். ஒரு பணக்காரன் இருக்கான், உன்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு திட்டினோம்னு வச்சுக்கீங்களேன், கோவமா இருக்குது, இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னா டென்ஷன் ஆயிடுறாங்க. அறிவு இருக்கான்னா ஏன் கோவம் வருதுன்னா, இல்லைன்னா எப்போ அறிவு இருக்கான்னு கேட்கறனோ அப்படியா அப்படின்னு அதை அனலைசிஸ் பண்ணா இருக்குன்னு அர்த்தம். எப்போ கோவம் வருது இல்லைன்னு எனக்கு இல்லைப்பான்னு ப்ரூவ் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த இப்போ நான் கேள்வி மனம் அப்படிங்கிறதுல போயிட்டு இருந்தாலும் கூட மனதுக்கும் அறிவுக்கும் ஒரு சின்ன வேறுபட்ட லைனிங் அதுதான் கேட்டிருந்தேன். அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க ஓரறிவு இருக்கு இல்லையா, இது அப்போ அறிவுங்கிறத தொடர்பாக நான் படிச்சப்போ
ஒரு செல் உயிர் இருக்கு இல்லையா, 1 2 3 4 பகுத்தறிவு இருக்குது. ஒரு செல் உயிரிக்கு அந்த நுட்பம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த பதிவு நான் போட்டிருந்தேன். ஒரு செல் உயிரி ஃபர்ஸ்ட் ஒரு செல்லா இருக்கு, அதுக்கு முதல்ல செல்லுக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்குது. அது ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னா, ஒரு செல், ஒரே ஒரு செல் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த செல் உயிரிங்கிறது, ஒரு செல் அந்த உயிரி என்ன பண்ணுதுன்னா, தனக்கு எந்த உணவு செரிமானம் ஆகுமோ அந்த உணவை எடுக்கிறது. இப்போ எது வேணாலும் சாப்பிடலாம் இல்லையா, அது கண்ணு தெரியாது, சுவாசிக்க எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்லை. அது உயிர் மட்டும், உயிர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. உணவை எடுத்துக்கொள்ளும், இனப்பெருக்கம், இது 2 தவிர எதுவும் இருக்காது, அது ஆக்டிவிட்டிஸ்ல வரும். ஆனால் அப்படி இருக்கக்கூட அந்த ஒரு செல் உயிரி கூட அது உணவு எடுக்கின்ற போது நீங்க நிறைய வச்சுக்கினா அது இயல்பாக எடுத்து செரிக்கக்கூடியது அதை மட்டும்தான் எடுக்கும், மற்றது எடுக்காது. அப்போ நிறைய பொருட்கள் இருக்குது அப்படிங்கும்போது தனக்கு எது தேவை, தன்னால் எது செரிக்க முடியும் என்று பகுத்து அறிந்து உணவை எடுத்துக்கொள்கின்ற அறிவு ஒரு செல்லுக்கு இருக்கிறது, ஒரு செல்லுக்கு இருக்குது. அதே மாதிரி அது இருக்கிற இடத்துல லைட்டா வார்ம் பண்றாங்கன்னு வச்சு, ஹீட் லைட்டா இருக்கா, அந்த இடத்துக்கு அது போகல. அப்போ அந்த இடத்துல சூடா இருக்குன்னா அதுல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகுது. ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்போது அதை விட்டு ஆப்போசிட் வருது. அப்போ எந்த சூழலில் நாம் வாழ முடியும் என்பதையும் அது உணர்கிறது. ஒன்று ஃபுட் எடுத்துக்குது, இன்னொன்று அங்கே போனால் சூடும் அப்படிங்கிறது அது தெரியுது. ஒரு சில தானே எங்கே வேணாலும் இருக்கலாம்ல, இல்லையே, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது, சூழலுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மைக்ரேட் ஆகுது. இந்த இடத்துல இருக்குன்னா தொடர்ச்சியாக இருக்கிறது போர் அடிக்குதுன்னா அடுத்தது கிளம்புது, அடுத்த இடத்துக்கு போகுது, யாருக்கோ அது டிராவல் ஆகுது, அது மல்டிப்ளை பண்ணுது. ஸோ சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தனக்கு தன்னுடைய சூழலை புரிந்து கொண்டு சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்கின்ற தன்மையை, அறிவை, பகுத்து உணர்கின்ற அறிவை ஒரு செல்லும் பெற்றிருக்கிறது, ஒவ்வொரு செல்லும் பெற்றிருக்கிறது, ஒரு செல் உயிருக்கு பெற்றிருக்கிறது. அப்போ பகுத்தறிதல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு எக்ஸாக்ட். அப்போ பகுத்தறிதல்ல பகுத்தறிவுங்கிறது தான் உண்மை, அதாவது 6வது அறிவா நம்ம சொல்லக்கூடன்றது பகுத்தறிவு அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பகுத்தறிவுல எதை பகுத்தறிதல் அப்படிங்கிறத டீப்பா போகும்போது தான் மனிதன் அப்படிங்கிறது. அப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க, மனிதன் ஒருவன் தான் சிந்திக்க தெரியுது, எதிர்காலத்தை அவங்களால கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதும், சிரிக்க முடியுது அப்படிங்கிறதும் அந்த பகுத்தறிவுல சில கேரக்டர் வைக்கிறாங்க. இந்த கேரக்டர் மனிதனுக்கு இருக்கு அப்படின்னு. அப்படியும் சொல்ல முடியாது. இப்போ சிரிக்கிறது, அழுவுறது, பேசுதல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழி மூலமாக நம்ம பேசுறோம். நமக்கு ஓகே, நமக்கு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியை நம்ம கையாளுகின்றோம், நம்ம பேசுறோம், கலந்துரையாடல் செய்யறோம். ஆனா அதே நேரத்தில் ஒரு குரங்கோ அல்லது பறவைகளோ, சிங்கம், புலி போன்ற எந்த விலங்கினங்களோ பேசல. இன்னொன்று அதிகபட்சம் இப்ப விலங்குகள் பேசுறது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, தாவரங்கள் பேசிக்கொண்டு இருப்பதை உணர்கிறார்கள். எப்படின்னு கேட்டாக்க, இது சயின்டிபிக்கா ஒரு 2 3 மரம் நிறைய இருக்குது, ஒரு மரத்துக்கிட்ட தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதனால வேறு எடுத்துக்குது. அந்த தண்ணி எடுத்துக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிறது வேர்ல தண்ணி ரிசீவ் பண்ண முடியல, வாட்டர் அதெல்லாம் எடுத்துக்க முடியல, அது ட்ரை ஆகுது. அப்போ இந்த வேர், எடுக்கப்பட்ட அந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த வேர் அந்த வேர்கிட்ட நீட்டா போயிட்டு அந்த வேர் டைப் ஆகி இந்த வேர்ல இருந்து தண்ணி கடத்தப்பட்டதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தனக்கு ஒன்று கிடைக்கின்ற பொழுது தன்னோடு இருக்கின்ற மற்ற உயிராக, அது தாவரம், மரம் இன்னொரு மரத்துக்கு தன்னுடைய உணவை கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. தனக்கு இருக்கிறதையும் இன்னொன்று கொடுக்கணும். மனிதன் மட்டுமில்ல, விலங்கு மட்டுமில்ல, தாவரங்கள் கூட செய்கிறது. அப்போ அது அதனுடைய மொழியில் பேசுகிறது, அது நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அது மொழி பேசல அப்படிங்கிறது அர்த்தம். அது அதனுடைய மொழியில் பேசுகிறது. குரங்குன்னா குரங்கோட மொழியில் அது பேசு, குரங்குக்கு மொழிகள் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வீடியோஸ் வரும், ஒரு காட்டுல இருக்கிற ஆடுனா ஆட்டு மந்தை, காட்டு மந்தை இருக்கு இல்லையா, அது போகும்பொழுது ஃபர்ஸ்ட் லீட் பண்றது, இதுல பென்குயினோடது அது ரிசர்ச்ல போட்டிருக்காங்க. பென்குயின் ஒரு 40-45 பென்குயின் நான் போகும்போது ஃபர்ஸ்ட் லீடிங்ல போறது இருக்கு இல்லையா, அது ஃபைட்டரா போகுது, எது நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய வலுவானது போயிட்டு இருக்கு. அந்த வலுவான 4-5 இதோட சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பென்குயின் உள்ள போகுது, ஏன்னா அதுதான் வழி நடத்துது, அது தெரியும், ஏற்கனவே பலமுறை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. அதனால அந்த பென்குயின் அதை வழிநடத்து, அந்த கூட்டத்தை வழிநடத்துகிறது. ஒருவேளை எதிரி அட்டாக் பண்ணோம்னா ஃபைட் பண்றதுக்கு கேபபிளா இருக்கக்கூடிய மற்ற பென்குயின் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுல ஸ்ட்ரென்த்னா இருக்கிறது அந்த இடத்துல லீட் பண்ணுது. அப்போ ஆண், பெண், வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறது ஒரு குரூப்லாம் போயிட்டு இருக்குது. கடைசியில் வரக்கூடியது அந்த கூட்டத்தை தலைவனாக இருக்கக்கூடிய, அந்த இருக்கிறதுலே ரொம்ப ஏஜ்டான பென்குயின் கடைசியில இருக்குது.
கடைசியில் எதுக்குன்னா, ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது செமிங்க வருது இல்லை முன்னாடி இருக்குன்னா உடனே அதுக்கு கமாண்ட் கொடுத்து லீட் பண்ணுறத அந்த ஒரு பென்குயின் ஒரு 40-45 ஒரு இருக்கக்கூடிய பென்குயினோட கூட்டத்தில் அதனுடைய கட்டுக்கோப்பாக ஒரு இடத்தை எடுத்து செல்கிறது. அப்போது அந்த பென்குயினுக்கு தெரிகிறது, ஒருவேளை எதிரிகள் நம்மை தாக்க வந்தால் நாம் நம்முடைய கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஒரு படையாக எடுத்து செல்கிறது. அப்போது ஃபைட் பண்ணுறது யாரு, அதை லீட் பண்ணுறது யாரு, எக்ஸ்பீரியன்ஸ் யாரு, அப்போ ஏஜ்டு பீப்புள் இவங்கெல்லாம் பாதுகாப்பாக அந்த கூட்டத்தில் சின்ன வார்த்தைலாம் ஃபர்ஸ்ட்டில் போகாது. நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வாத்து குஞ்சுகள் இந்த மாதிரி இருக்குன்னா நடுவில் வந்து வச்சுட்டு அவங்க அம்மாவோட எடுத்துட்டு அதோட பெண் பறவை இது எல்லாமே சேர்த்து போகுது. ஒரு பாதுகாப்பு வளையத்தை விலங்குகள், பறவைகள், உயிரினங்கள் உருவாக்கி கொள்கிறது. அப்போ பாதுகாப்பு தனக்கு வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலே ஃபியூச்சரை பற்றி இது திங்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆமா, ரைட்? கரெக்டா? பாதுகாப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம இருக்குன்னா அப்போ ஃபியூச்சரில் ஏதோ வரப்போகுது அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபியூச்சரை பற்றி எதிர்கால பற்றி சிந்திக்கக்கூடிய திறன் உயிர்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, பகுத்தறிவுங்கிறது ஃபியூச்சரை பத்தி மனிதர்கள் சிந்திக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மழைக்காலம் வருகின்ற பொழுது அதற்கு முன்பாக எறும்புகள் வந்து தன்னுடைய கூட்டுல வந்து தேவையான உணவுகள்லாம் எடுத்து வச்சுக்குது. அப்போ ஒவ்வொன்றும் எதிர்காலத்தை பத்தி, இது வந்து பாதுகாப்பை தாண்டி சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்பதையும் விலங்குகள் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ மழை வரப்போகுது, வெயில் அடிக்க போகுது, இப்போ உணவு கிடைக்காது, எந்த பகுதியில் உணவு இருக்கும், உணவு இருப்பது எப்படி வந்து சொல்றது, ஒன்று டீப்பாக அனலைசிஸ் பண்ணோம்னா விலங்குகளும் பறவைகளும் தேனீகளும் இந்த கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ் இருக்குது. அப்போ ஒருவன் மனிதன் எப்படி தன்னுடைய சூழலுக்கேற்ப வாழ்வியல் தகவமைப்பை அமைத்து கொண்டு பாதுகாப்பாகவும் தனக்கு தேவையான உணவுகளையும் உறவுகளையும் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி செல்வதற்கான ஒரு அறிவை பெற்றிருக்கின்றாரோ அதே அறிவை அனைத்து உயிர்களுமே பெற்று இருக்கிறது. அப்போ அதனுடைய அறிவையும் அதனுடைய சிந்தனையும் அதனுடைய சிரிப்பையும் அதனுடைய மொழிகளையும் நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அது வந்து அதுக்கு மொழி பரிமாற்றம் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது. இந்த அறிவுங்கிறது மனிதனுக்குள்ள அந்த அறிவு அப்படிங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் இருக்கும். அதனாலதான் நேத்திக்கு வந்து டாபிக்ல ஃபர்ஸ்ட் நீங்க எதை மறந்தாலும் மறக்காவிட்டாலும் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் ஐன்ஸ்டீனோட கோட். ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து நமக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொன்னா நமக்கு முதல்ல புரிய ஏத்துப்போம். அதுவும் சயின்டிஸ்ட் சொன்னாதான் அப்பதான் கரெக்டு தான்ப்பா, நம்ம சொன்னா ஒத்துக்க முடியாது, போற போக்கில் போய் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்றவாங்க. அப்போ அவங்க சயின்டிஸ்ட். இதுவரைக்கும் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் தன்னுடைய மொழியை அதிகமாக பயன்படுத்தியவர் அப்படிங்கிறதுல முதலிடத்திற்கு ஐன்ஸ்டீன். ஆனால் அதியாவது நம்புங்கிறதுனால தான் ஐன்ஸ்டீனை கூட்ட ஃபர்ஸ்ட்ல சொன்னேன். ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது அதையும் நான் சொல்ல, அதை வந்து கண்ணைய யோகி அவர்கள் தான் கோட் பண்ணி சொல்றாரு. ஏன்னா அவரும் சொல்றாரு யோகிங்கிற மாதிரி, ஆமா யோகிக்கு ஒரு வேலை இல்லைப்பா, அவங்க போறவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு விட்டுருவாங்களோ இன்னொன்று தான் ஐயா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க. கண்ணைய யோகி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு செல்லுக்கும் மனிதனை போன்ற மனப்பக்குவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாருன்னு போட்டிருக்காரு. அப்போ ஒரு செல்லுக்கும், ஒரு செல்லுங்கிறது சொல்லல 1 2 3 அதுக்குள்ள ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு சொல்லல, ஒரு செல்லுக்கு. அதனாலதான் இன்னும் டீப்பா சொல்லிட்டு போனேன். ஒருவேளை கல்லா இருக்குமோ, அதுவும் செல்லு இருக்குதே அப்படிங்கும்போது அதுல திரும்ப நீட்டா படிக்கும்போது அதிலும் அவர் அதை சொல்றாரு. எது சந்தேகப்பட்டு படிச்சோம் அதுல கிளியர் பண்றாரு. செல்லு அப்ப செல்லுனா கல்லு மண்ணு இது இருக்கு இல்லையா, மண்ணுக்கும் மனசு உண்டு, கல்லுக்கும் செல்லுண்டு, செல்லுக்கும் மனம் உண்டு. அப்ப அதை பிரிக்கும்பொழுது பிரிச்சுக்கிட்டே வந்தோம்னா செல் இருக்கு இல்லையா, செல்களுக்கு சிந்திக்கின்றது அப்படிங்கிறது மனம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஜிஆர் சொன்னார், அது அந்த எந்த கோட்டில் சொன்னா தெரியல, பட் ரியாலிட்டியா சொன்னது, இந்த மனம் நம்ம மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு எப்படி இருக்குங்கிறதா, இந்த மனதினுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் பிரளயமும், மனதினுடைய பிரளயமும் கூட்டமும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். இப்போ பிரபஞ்சத்தினுடைய செய்தி, இப்போ நம்ம இன்ட்யூஷன் ஒருத்தர் ஃபீல் பண்றீங்க இல்லையா, உள்ளுணர்வு இருக்குது, கடவுள் நமக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு, இறைவனிடம் ஒரு செய்தி வருகிறது, செய்தியை பெற முடியும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது எப்படி வருகிறதுன்னா இதனுடைய அடிப்படையில் தான், மனம் என்பதன் மூலமாகத்தான் அது வருகிறது. அது இன்னும் டீப்பா சொல்லணும்னா ரொம்ப அட்டகாசமா போயிட்டு இருப்பார். மனம் மனிதனை இயக்குகின்ற கருவியாக மனம் இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படும். மனிதனை இயக்குவது எதுன்னா மனம்தான். அதுல அவையார் சொல்லுவாங்கல்ல, மாறுவது மனம் சேருவது எனும். மனம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இடையில இந்த எதுக்காக கொட்டு சொன்னா, அது குரங்கு அப்படிங்கிற விஷயத்துல சொன்னாங்க. ஏன் வந்து அணில் மரத்தும் தாவதும் அணிலை பற்றி எனக்கு இந்த டவுட் இருந்தது. குரங்கு ஆகும்னா குரங்குன்றாங்களே, பாவம் அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படிங்கும்போது இலக்கியத்துல படிக்கும்போது, இது தொடர்பால இலக்கியத்துல படிக்கும்போது வேற ஒரு கோட்ஸ்ல வந்து அது சொல்றாங்க. அந்த பாட்டு மறந்து போயிடுச்சு. அந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா,
மற்ற விலங்குகளை விடவும் குரங்கு வந்து எந்த இடத்துல தனிமைப்படுத்துறாங்க, அதனுடைய தனி குணமா என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு, நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, இல்ல சாப்பாடுன்னா பிடிச்சது, பிடிக்காதது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எப்பயுமே பிடிச்சதுன்னு ஒன்னு இடத்துக்கு வந்தாலே பிடிக்கலன்னு ஆப்போசிட் வந்தே தீரும். அப்பதான் நியூட்ரல் மைண்ட் எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ரீசன் என்றா, பிடிக்குது பிடிக்கலன்னு ஒன்று சொல்லும் பொழுதுதான் நியூட்ரல் மைண்டுக்கு ஒருத்தர் இருக்க முடியும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் யார் சொல்றாங்களோ, அடுத்தது ஆப்போசிட்ல இன்னொரு ரிவீட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதோட பூவு தலை டெய்ல், பூவு தலை இடது வலம் இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மகிழ்ச்சினா இன்னொன்று துன்பம், ஆப்போசிட் டைரக்ஷன் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் எல்லாரும் சொல்றது நியூட்ரல், மகிழ்ச்சியும் ரொம்ப எடுத்துக்காத, நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்தது அதுக்கு ஈக்குவலான கஷ்டமும் வரும் அப்படிங்கிறது. அப்போ எதுவுமே நியூட்ரல் மைண்ட், ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதையும் அப்படியே சமாதானமாக எடுத்துக்கணும். இது ரெண்டுமே எடுத்து பக்குவப்பட நடுநிலை பக்குவத்தோடு போகும்போது மனமற்ற நிலைக்கு போய் ஆன்மீகத்தில் போகுது. ஆன்மீகத்தில் எல்லாமே சொல்றது பற்றற்றுன்னு சொல்றதுக்கு ரீசனை தான். நீங்க ஹாப்பி மகிழ்ச்சி, எப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷம் போகும்போது இன்னொன்று வரும். அந்த நிலைங்கிறது இப்போது இல்லை, அது ரொம்ப கடக்க வேண்டியது இருக்கும், பக்குவப்பட வேண்டியிருக்கும். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. மனம் குறித்து நானும் ஒரு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. மனம் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தர்ப்பவாதின்னு நான் நினைக்கிறேன். மனம் டேஞ்சரஸ் ஃபெலோ. ஆமா. ஏன்னா மனம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மனம் என்பது அறிவு சம்பந்தமான ஒரு நிலையை பார்க்கிறேன். அதாவது அறிவுன்னு சொல்லும் போது பொது அறிவா இருக்கு, ஞான அறிவாகவும் இருக்கு. ஞான அறிவு, ஞான அறிவு என்பது நாம் நாம் பெற்றுக்கொள்கின்ற நல்ல 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 கருத்துக்களை, நல்ல விஷயங்களை கொண்டு தான் அது செயல்பட பார்க்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மனம் வந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். நாம் ஒரு கூட்டத்தில் போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்னா தெரியல, அது ஒருத்தரோட நம்மளுடைய காலை மிதிச்சிடுறாரு. மிதித்து அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண எளிமையான மனிதனாக தெரிகிற போது அங்கே உடனே நம்ம வந்து சத்தம் போடுறோம். அவரை ஏன் கண்ணு தெரியலையா, என் காலை மிதிச்சிட்ட அப்படின்னு சத்தம் போடுறோம். அதே சூழலில் இன்னொரு போலீஸ்காரர் நல்லா தடிப்பான மீசை வச்சுக்கிட்டு காலை மிதிச்சிடுறாரு. நம்ம பார்க்குறோம், அவரு முகத்தை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவா மிதிங்க சார், கால் வலி அப்படின்னு உடனடியா மாற்றக்கூடிய மனம் படைத்தவர்கள் வந்து மனிதர்கள். அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில வேளைகள் பாயஸ் கூட சொல்லுவான். சில பேரை பார்த்து அந்த மனம் வந்து பட்டு மாறும். அந்த ஒரு தன்மையை படைத்தது தான் அந்த மனம். அது சந்தர்ப்பவாதின்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு நான் கருதுறேன். அப்போ இந்த மனம் ஆகப்பட்டு தான் ஒரு வாழ்க்கையே அமைக்குது. அதுதான் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்னொன்று இந்த உயிர்கள் சம்பந்தமாக பார்க்கும்போது சார், அது படைப்பின் ரகசியம் நான் நினைக்கின்றேன். அந்த படைப்போட ரகசியம் தான் அந்தந்த உயிரினங்கள் வந்து செயல்படுது. ஆனால் அதே நேரத்தில் சில சில வளர்க்குகின்ற இந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு வந்து அந்த அந்த தன்மை இருக்கிறதுனால அதை மாற்ற முடியுது. அதை நம்ம சொல்கிற மாதிரி செய்யுது அந்த பழக்கத்தின் காரணமாக. அப்போ அங்கேயும் நீங்கள் சொல்வது போல் அந்த அறிவு என்பது செயல்படுது நான் நினைக்கிறேன். அந்த அறிவுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கும் போது அங்கே ஒரு செயல்பாடு நடக்குது. ஸோ எல்லாமே வந்து அறிவு, பொது அறிவு அல்லது ஞான அறிவு என்ற அடிப்படையில் அந்த மனம் செயல்படுவதாக நான் பார்க்கின்றேன். ஓகே, நன்றி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஞான அறிவுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஞான அறிவு அப்படிங்கிறது, ஞானம்னா என்ன, அறிவுனா டிவிஷன் வரும். இப்போ இதில் இன்னொன்று வந்து இந்த அறிவுங்கிறது அறிவுங்கிறது எப்போது இருக்குது, அப்போ அனுபவ அறிவுன்னு இருக்கு. இந்த இது இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் இது தொடர்பாக படிக்கின்றப்ப நம்ம கர்மாவை பற்றி வர்றோம் இல்லையா, அப்போ கர்மாவுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. மனம் எப்படிங்கிற நிறைய இருக்கு. இந்த பதில் நான் சொல்ல மற்றவர்களுடைய பதிலுக்காகவும் பதிவுக்காகவும் வெயிட் பண்ணுறேன். மனம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, அது எப்படி கையாளுவது, அது நிறைய இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் இல்லை, மனம்ங்கிறதே பல கோணங்கள்ல இருக்குது. ஒவ்வொருத்தரோட கோணம்ங்கிறது பயங்கரமான வித்தியாசமாக இருக்குது. பட் அதனுடைய கலெக்ஷனாக சொல்லலாம் அப்படிங்கும்பொழுது பேஸாக வந்து மனம் எப்படி அதை நான் பதில் கடைசியில் சொல்கிறேன். கர்மாவுக்கு அதுக்குன்னு சொன்னால் ஷார்ட்டாக வந்து கண்ணையோகி சொல்கிறதுங்கிறது கர்மாவை தீர்மானிக்கிறது மனமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு சொல்கிறார். கர்மாங்கிற இல்லையா நம்ம சொல்கிறோம், கர்மாவை தீர்மானிக்கின்ற இடத்தில் மனம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை அவர் சொல்கின்றார். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லுங்க, அறிவு அப்படிங்கிறது
அறிவுங்கிறது எப்படி வருகிறது? முதல்ல அறிவுக்கும் புத்திக்கும் என்ன சம்பந்தம்? அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் அந்த ஆக்சுவலி அந்த குரங்கு விஷயத்துக்கு சொல்லுறது அது மறந்துட்டேன். அந்த இதில் நான் பதிவு படிக்கும் பொழுது வேற ஒரு இதில் குரங்கு இப்போ நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறோம் இல்லையா? எப்போதுமே யாருமே செலக்ட் பண்ணுறது எதனுடைய அடிப்படையில் வந்து தேர்வு செய்வார்கள், நமக்கு எது பிடிக்குதோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். எது பிடிக்கலையோ அதை நம்ம எடுக்க மாட்டோம். பட் குரங்கோட கேரக்டர்ல எது பிடிக்குதோ அதான் ஃபர்ஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அகநானூற்று பாடல்ல வருது. குரங்கு மாதிரிங்கும் போது காதலன் காதலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றா, அவளுக்கு வந்து தன்னுடைய காதலனை ரொம்ப பிடிக்கும், அவன் புகழ்ந்து பேசணும், நிறைய மனசுக்குள்ள ஏக்கம் ஆசை நிறைய இருக்கும். ஆனா அதை வெளிக்காட்டாம அதை நிறுத்திட்டு, ஐயா நீ என்ன இப்படி இருக்கிற, கணக்கரியர்னு இருக்க, அது ஆப்போசிட்டா சொல்லுவான். எது பிடிச்சிருக்கோ அதை வெளிக்காட்டாமல் பிடிக்காததை சொல்லி அந்த வெறுப்பேற்றுறது இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பேற்றுகின்ற அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டுக்கு வந்து அந்த ஓமைப்படுத்தும் பொழுது குரங்கு மாதிரி குரங்கு மாதிரி மனச்செயலோடு பேசுகிறார்னு ஒரு சென்டென்ஸ் வருது. அப்போ எது பிடிக்குதோ பிடிக்கிறது விட்டு எது பிடிக்கலையோ அதை முதலில் சொல்வது எடுப்பது அப்படிங்கிறது குரங்கோட குணத்துல ஒன்றாக சொல்றாங்க. அப்போ மரத்தும் தாவரங்க குரங்கு சொல்லும்போது கிளைக்கு கிளை தாவுகிறது அப்படிங்கிறதும், அதோட எது பிடிக்கலையோ அதுல டக்குன்னு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டாதான் இது எப்படின்னா, அப்புறம் மனசுங்கிறது நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு மனதுக்கு எடுத்துக்கிட்டால் அடிக்கடி தாவறதா இருந்தா, நமக்கு பிடித்தமான விஷயம்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையோடு போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய இயல்பான குணம். ஓகேவா? அப்போ மனம் மாறுகின்ற மனம்னா எப்படி போகணும்னா, இன்னைக்கு கார் வாங்குவேன், பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன், பங்களா வாங்குவேன், சக்சஸ் பண்ணுவேன், இப்படியே மாறிக்கிட்டு போனா நம்ம சொல்றது குரங்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா மகிழ்ச்சியை விடவும் மனம் அதிகமா பெஜாரான ரூட்ல தான் போகும். இவன் இப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டான், அது வருமா இது வருமா, பென்ஷன் வருமா, பணம் கிடைக்குமா, டிசீஸ் சரியாமா, மருந்து கொடுப்பாங்களா, முதல்ல காலத்தாலே வருவேன், இது வருமா, அதுதான். அப்போ பாசிட்டிவை விட நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ இந்த கிளைகள் அப்படின்னு நம்ம சொல்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு கிளையா இருக்கும் பொழுது மனம் என்ன இதுக்கும் அதுக்கும் தாவுகிறது. மோஸ்ட் ஆஃப் ஆல் 90%, மோர் தென் 90% நம்ம மனக்குரங்கு நெகட்டிவ்ல தான் தாவிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை ஒன்ஸ் ஒரு அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நெகட்டிவாவே தான் போயிட்டு இருக்கும். அப்போ குரங்குங்கிறது மரத்துக்கு கிளைக்கு கிளை மரத்துக்கு மரம் தாவுகிறது அப்படிங்கிறத விட எது விருப்பமோ விருப்பத்தை தாண்டி விருப்பம் இல்லாததில் அதிகமாக அது தன்னை தயார்படுத்தி கொண்டு அதன் போக்கில் போகிறது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ள முடியும். மனம் சார்ந்த குரங்கு சார்ந்த செய்தி அப்படிங்கிற விஷயத்துல பார்க்குறோம். ஸோ எனிபடி வாண்ட் டு கன்வே எனி மெசேஜ்? வேற யாராவது மனம் தொடர்பா சார் சொல்லுங்க. ஆடல் நாயகி ஆலய காணும் கொஞ்ச நாளா சொல்லுங்க. மனம் வந்து இட் இஸ் அது வந்து ஒரு பிசிக்கலா இல்லைங்க. நம்ம பிரெயினோட தாட்ஸ் தான் மனம்ங்கிறது வெளிப்பாடு. அப்படின்னா இப்போ எப்படி பிரெயின்ல வந்து விஷுவல் ஒரு பக்கம், லாங்குவேஜ் ஒரு பக்கம் இருக்குன்னு எப்படி பிரிச்சிருக்கிறோமோ, அதெல்லாம் சேர்ந்து அதோட இன்டராக்ஷன் வந்து தாட்ஸா வர்றதுதான் மனம். இப்போ நீங்க எது மேல உங்களோட தாட் போகுதோ உங்க மனசு அது மேல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பிரெயின்ல வந்து பிசிக்கல் பீயிங் பார்த்தீங்கன்னா பிரெயின், அதுல வந்து ஒவ்வொரு லோப்ல உங்களுக்கு ஒவ்வொரு விஷுவல் லோப் இருக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங் லோப் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கிறப்போ அதோட ஆக்டிவிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் மனம்னு நம்ம சொல்றோங்க. ஓகே, எண்ண பதிவுகளை மனம் அப்படின்னு சொல்றோன்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க. இப்ப எண்ண பதிவுகளுக்கு ஒரு உருவமா எல்லாம் சேர்ந்து அந்த நியூரான்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணி ஒட்டுக்கா ஃபார்ம் பண்ணி ஒரு தாட்டா ஒண்ணு வருது இல்லைங்களா, அதுதான் மனம் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, பிசிக்கல் வந்து பிரெயின், அதோட தாட் வந்து மனம். பிசிக்கல் வந்து பிரெயின், அதோட ரைட். ஓகே, குட். பிசிக்கல் ஃபார்ம் வந்து பிரெயினிங். புரியுது, கரெக்ட், புரியுது. தாட். அப்போ இது நேத்திக்கு பிரேமலதா மேடம் சொன்ன விஷயம், அது சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம், எண்ணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, மனம் அப்படிங்கிற 3 கேரக்டர் இருக்கு, 3 வேர்டு சொல்றோம். இப்போ நீங்க சொல்றது எண்ணம், சாரி இது கேள்வி கேட்கறதுனால உங்கள்ட்ட இருந்து பதில் வரவழைக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கப்படுகிறது. இப்ப எண்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்ணம்னா என்ன? மனசால எண்ணமா, எண்ணத்தால மனமா? இப்ப எண்ணம் புரியுது இல்லையா? ரெண்டும் உங்களுக்கு என்னோட கேள்வி புரியுதா?
புரியுதுங்க சார், அப்போ புரியுதுங்க. மனசு இருக்கிறதுனால அதை பத்தி எண்ணுகின்றோமா, அது எண்ணுறதுனால மனசு இருக்குதா? காற்று அசைந்ததும் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? காற்று வந்து சார் எண்ணம், இமோஷன் எல்லாமே சேர்ந்தது தான் மனசுங்க சார். ம் அதாவது மைண்டுன்னு சொல்றதே வந்து தாட்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் மனசுங்க. இப்போ நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒரு ஃபீலிங்கே இல்லாம பார்த்தீங்கன்னா அது தாட். அந்த ம். தாட்டுக்கு கூட இமோஷனை போடுறீங்க, எல்லாம் சேர்ந்து வர்றப்போ அதுதான் மனம். செம்மை அடிச்சு நொறுக்குறீங்க போங்க. நார்மலா பார்த்தா அது மனம், இது எண்ணம். அதுல ஆமாங்க சார். கலர் சேஞ்ச் பண்ணி அதுல எமோஷனை கலக்குனீங்கன்னா தான் அது மனசு. இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? கோலமாவில் வெள்ளை கலர்ல போட்டா அது எண்ணம், அதுல கலர் கலரா போட்ட எமோஷனலா சேர்த்துட்டா அது மனம். கரெக்டா? இல்லைங்க சார், அதே உதாரணம். கோலமாவு கோலப்பொடியில போட்டா எண்ணம், அதே அரிசி மாவுல போட்டா அது எமோஷன். ஓ, அப்ப கலர் இதுல மிஸ் ஆகுது. அப்போ இல்ல, எப்படி சொல்றேன்னாங்க, கோலமா மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் கோலப்பொடியிலேயே போட்டுடலாம். ஆனா அது வந்து ஒரு எறும்பு சாப்பிடும் அப்படின்னு ஒரு எமோஷனை கொண்டு வந்து அது அரிசி மாவுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ அதான் போயிட்டீங்க மனம். போங்க. நான் அப்பயே நினைச்சேன் அரிசி கோல மாவுல இவ்வளவு பெரிய குதூகலத்தை சேர்த்து விட்டுருக்கீங்க பாருங்க. கரெக்ட். ஆமா, அரிசி மாவுல போடுறதா உயிர்களுக்கும் இருக்கிறத எமோஷனலிட்டி கலக்கிற பொழுதுதான் அது மனசு ஆமா எங்கிட்ட ஆமா. இருக்கு. கலர் வந்து நீங்க சொல்றது ஹாப்பினஸ் கொடுக்கும், அதுவும் எமோஷன். இப்ப அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படியும் உண்டு. தாங்களுக்கு எது சிறந்ததோ அதை வைத்துக் கொள்ளலாம். கரெக்ட். ரைட். ஓகே, கம்ப்ளீட்டடா? அது ஆமா, ரைட். ஓகே, கம்ப்ளீட்டட். சூப்பர் சூப்பர். அது நம்மளால வடிவல் சொல்லுங்களேன். இசைன்னா மியூசிக். இசைன்னா இசை எங்க இருக்குது? என்னடா குழப்பம்? இசை எங்கடா? மெயினா வந்து இப்ப நீங்க ஒரு புக்கை பாக்குறீங்க, படிக்கிறீங்க, உங்க மனசு அந்த புக்ல இருக்குன்னா, ஸோ மனசு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது வந்து நீங்க எது மேல உங்களோட தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் போகுதோ அதுதான் மனசுங்க, கம்பைண்டா. ரைட். ஓகே, கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அந்த வெவ்வேறு டைமென்ஷன்ல சொல்லிட்டு இருக்கீங்க. பட் சுத்திச்சு அதை கரெக்டாக எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னாக்க, மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எண்ணங்களின் தொகுப்பு மனம். எண்ணங்கிறது ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். எண்ணம்ங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்று பிடிக்கும், பிடிக்காத இருக்கும். அந்தந்த சுச்சுவேஷன், சூழ்நிலைக்கு ஏற்ப, விருப்பத்திற்கு ஏற்ப அந்தந்த இடத்துல மாறிட்டு இருக்கு இல்லையா, அது எண்ணம். இது இப்படி இருப்பாங்க, அது எண்ணம். எண்ணத்தோட அதுனா, இப்போ ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குன்னா எல்லா சைக்கிளும் ஒன்றா வைக்கிறீங்களா, அந்த மாதிரி எல்லா எண்ண பதிவுகளும் ஒன்றாக சேர்ந்தது தான் மனம். மனதினுடைய பிரதிபலிப்பு தான் எண்ணங்கள். மனம்ங்கிறது ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எமோஷனலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் தாட் இஸ் எ மைண்ட். அது இதெல்லாம் சேர்ந்தது தான் மனம். இது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரைட். நன்றி நன்றி. சொன்னீங்க, நன்றிம்மா. அப்புறம் இன்னொன்று, இவங்க மேடம் ஜானகி மேடம், ஒரே ஒரு நிமிஷம். ஜானகி மேடம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, இப்போ பார்க்கல, பாப்பப்ல ஏதோ போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ரைட், குட், அட்டகாசமா சொல்லியிருந்தாங்க. அதாவது மனம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் சொல்றீங்க அறிவு, மனம் எல்லாமே சொல்றீங்க. கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கான். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு மனசு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மனம்னு சொல்கிறவங்க அதோட சேர்த்து இந்த இதுவும் சொல்லுவாங்க. அருமையான கொஸ்டின் இது. இது ஆக்சுவலி கோமா ஸ்டேஜில் ஏற்கனவே இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு செஷன் 25 நாள் எடுத்த செஷனில் இதுக்கான பதில் வந்து சயின்டிஃபிக் ஃபேக்டோட போட்டிருப்போம். வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எண்ணப்பதிவுகள் மூளையில் எப்படி பதிவாகிறது, எந்தெந்த கேரக்டர் எப்படி பதிவாகிறது, ஒரு தாட்டுங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கணும்னா எத்தனை முறை பயன்படுத்தணும், திரும்பி அந்த எண்ணப்பதிவை ஒரு இது எப்படி எடுத்துக்கிறது. இன்னொரு விஷயம் சேர்த்து இதோட, சாரி ஃபார் டேக் த டைம், இது இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது சொல்றேன். 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து இந்த எண்ணம் எப்படி பதிவாகிறது, மனதில் மூளையில் பதிவாகிறது அப்படின்னா, ஏற்கனவே நேற்றுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பேய் ஓட்டுறாங்க இல்லையா, பேய் பிடிக்கிறது, பேய் ஓட்டுறது அப்படின்னு 2 இருக்கு. யாரோ பேசணும்னு நினைக்கிறீங்க, இதை நான் இது சொல்லி முடிச்சுட்டு, எப்படி பதிவாகிறது நம்மளுடைய எண்ணம்ங்கிறது மூளையில் எப்படி பதிவாகிறது, அந்த பதிவுங்கிறது எப்படி பிரேக் ஆகிறது, திரும்ப ரீட்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சயின்டிஃபிக்காக சொல்கிறத விட கேஷுவலாக ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, கிராமப்புறத்தில் நான் வந்து ஐ திங்க் ஸோ 10th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் லட்சுமி அக்கான்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க அடிக்கடி வேலைக்கு போயிட்டு வருவாங்க.
அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாள் பேய் பிடிச்சிருச்சு. அப்போதான் நான் ஓரளவு 8, 9ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அறிவியல் சார்ந்து நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகம் வந்து ஆவி உலகத்தை நோக்கி ஒரு ஆராய்ச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. நான் 10th படித்த புக்கு. அந்த புக்கு இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த என்ட்ரில் அந்த புக்கை திறந்தோம்னா எடுத்தோடனே ரெட் கலர்ல அட்டை போட்டிருப்பாங்க, உள்பக்க அட்டை ரெட்டு. ஏன் அந்த ரெட்டு கலர் எனக்கு ரொம்ப மைண்ட்ல இருக்குன்னா, நைட்ல ரொம்ப நேரம் பேய் கதை படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 12, 1 மணிக்கு வந்து திடீர்னு காத்தடிச்சோடனே திடீர்னு பக்கத்துல விழுந்து சத்தம் கேட்குறது, இன்னும் 2 இடத்துல விழுந்தது. எனக்கு படிச்சுட்டு இருக்குது பேய், சம்மந்தம் இல்லாம சத்தம் கேட்குது, காத்தடிக்குது, விழுதும் போது அதை கூற எடுப்பு பயந்துட்டு புக்கை முடிச்சுட்டு புக்கை திறந்த உடனே டக்குன்னு திறந்த உடனே திடீர்னு ரெட் கலருங்கும் போது என்ன அறியாமலே ஒரு பயங்கரமா வந்துருச்சு. அப்போ ரிஜிஸ்டர் ஆன அந்த சுச்சுவேஷன் இருக்குல்லையே, அது அப்படியே மைண்ட்ல நின்னது. அப்புறம் தான் பார்த்தா அந்த காற்று அடிக்கும்போது நான் மாட்டி வச்சேன், சட்டை விழுந்துருச்சு. சட்டை விழுந்தது பயந்துட்டு நான் பயந்துட்டு ஒருவேளை பேய் இருக்குமோன்னு பயந்துட்டு அதில் எக்ஸாக்ட்லி ஆவி உலகத்தை நோக்கி ஒரு ஆராய்ச்சி பயணம் அப்படிங்கிற புத்தகத்தில் 100 ஆராய்ச்சி பயணம். அப்போவே ஆராய்ச்சி தொடர்பாக தான் படித்தேன், டைரெக்டாக பேய் கதையாக படிக்கல. அதை ஆவி உலகத்தை நோக்கி ஒரு ஆராய்ச்சி பயணம். பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி. அது எல்லாமே அந்த 100 தகவலும் ஆவிங்கிறது இருக்குது, அது எப்படி செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் ஓரியன்டா ப்ரூவ் பண்ண ஒரு புத்தகம் அது. அந்த புக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்துல தான் ஆப்போசிட்ல இருக்கிற எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த லட்சுமி அக்காவுக்கு பேய் பிடிச்சிது. பேய் பிடிச்சிக்கும் போது 2 நாள் இருந்து அது பேய்ங்கிறது ரொம்ப எனக்கு இன்றைக்கும் கூட மிக ஒரு தெளிவையும் புரிதலும் ஏற்படுத்தக்கூடியதாக அந்த சூழல் இருந்தது. எப்படின்னாக்க அவங்க பேய் பிடிச்சுன்னா நார்மலாக சாப்பிட்றது என்ன, நார்மல் ஆக்டிவிட்டிஸ் டோட்டலாகவே மாறிடுச்சு. அவங்களுடைய அவங்களுடைய குரலினுடைய தன்மை மாறிடுச்சு. அப்புறம் என்னன்னா ரொம்ப எளிமையாக பக்குவமாக மரியாதை கொடுத்து யார்ட்டையுமே பேசக்கூடியவங்க. அவங்க அப்பா அம்மா வரும்போது அவங்க போய் பீடி வாங்கிட்டோடா அப்படின்னு, பீடி வாங்கிட்டோடான்னு பீடி வாங்கிட்ட அதை எடுத்துட்டு அந்த ஸ்மோக்கு, அந்த லிக்கர் இதெல்லாமே கேட்குது. எல்லாத்தையும் என்னடாங்க நீட்டுங்க, வாடாங்க, என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க பேசுனவங்களே கிடையாது. ஆனால் டோட்டலாக அந்த பேச்சினுடைய தன்மை மாறி இருந்தது. அவங்க கேட்கறது இந்த ஃபுட்டு ஹேபிட் டோட்டலாக அவங்க இயல்பான ஒரு மனிதராக எப்படி இருப்பாங்களோ அவங்களா இல்லை, நல்லா தெரியும். அப்போ நான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்தபோது 2-3 நாள் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முழுவதும், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 3 நாள், செவ்வாய்க்கிழமைங்கிறது இந்த பேய் ஓட்டுறது இருந்தது. அப்போது அப்போ அறிவியல் ஆசிரியர் அந்த மரியாதைக்குரிய தோத்தாத்திரி சார் அவர்கள் சயின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அவரு இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். அப்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்போ அவர் சொல்லலை. சரி நான் 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் ஸ்கூல் முடிஞ்சப்போ போனப்போ கேட்டேன், நாளைக்கு உனக்கு பதில் சொல்கிறேன், இப்போ ஸ்கூல் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. செவ்வாய்க்கிழமை நைட்டு பேய் ஓட்டுறாங்க. பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வராரு. பேய் ஓட்டுறது வரும்பொழுது அப்புறம் அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் போகக்கூடாதுன்ட்டாங்க. பட் இருந்தாலும் நான் ரொம்ப கெஞ்சி குத்தாடி எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நாங்கள் எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் சரி பண்ணிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சு பார்த்துக்கும்போது பேய் ஓட்டுறாங்க. பேய் ஓட்டும்போது அது எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, நீ யார் என்னன்னு கேள்வி கேட்கும்போது அப்போ ஒரு ஜென்ஸோட நேம் சொல்கிறாங்க. இந்த இடத்துட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி இருந்தேன்னு. அந்த அந்த ஜென் இறந்து போனார் இல்லையா, இறந்து அவருக்கும் அந்த எங்களுடைய ஊருக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் இறந்தது சம்மந்தம் இல்லை, அந்த பேய்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவரை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க. அவருடைய பேரு இந்த மாதிரி இருந்தாங்க. என்னை எல்லாமே சேர்ந்து எங்கள் வீட்டில் இவங்க எல்லாமே சேர்ந்து விஷம் வச்சு என்னை கொண்டுட்டாங்க. நான் எல்லாத்திட்டையும் சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லுது. சொல்லிட்டு எடுறா தண்ணி எடுறான்னு அது மாதிரி அது தண்ணி ஸ்மோக் மீன்ஸ் லிக்கர் அதை குடிச்சாதான் பேசுவேன் அப்படின்றாங்க. வாங்கி வச்சிருக்காங்க, அடுத்த கொடுங்க. அவங்க அந்த மாதிரி நார்மலாக குடிக்கிறவங்களுக்கும் புதுசாக குடிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இரும்பு வாங்கி அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு கல்ப்பா அடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கடை எப்பா பயங்கரமான ஆள் இருப்பாங்க போல இருக்கு, பயங்கரமான பேர் கடனை குடிச்சிட்டு மட்டன் அந்த மாதிரி கேரக்டர் அப்படிதான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது அப்போ ஒரு 12 அந்த 11 o'clock மேலே அதுக்கப்புறம் அப்பா போய் படுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இல்லை நான் இருந்து இப்படிதான் ஓட்டுறாங்க பார்க்கணும் அப்படின்னா சரின்ட்டு உட்காந்து 11, 12 மணி போகுது. அப்போ பயங்கரமா பாட்டு பாடுறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது லியோன் கூட ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, வீரசேனன் மரத்தை அந்த பாட்டு வரும், ஒருத்தருக்கும் ஒரு பாட்டு வரும். வீரசேன மரத்தே பூ மரத்தே பூ மரத்தே மரத்தே அப்படின்னு ஒரு சவுண்டு வரும்.
ஹை பிச்சில் போவாங்க. திரும்ப வந்து பாட்டு வரும், ஹை பிச் போவாங்க, அப்படியே ஓடிட்டு இருக்கும், உடுக்கை அடிப்பாங்க. அந்த ரிதமிக்காக ஒதுக்கி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது டவுன் ஆகுது. இங்கே போகும்போது ஒரு மணி கிட்டத்தட்ட இருக்கும், கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும், ஆண்கள்லாம் அவங்கள அந்த அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஊர் கடைசியில் இருக்கக்கூடிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் ஆணி அடித்து அந்த முடி எடுத்து வச்சு ஆணி அடித்து ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. அவங்க டயர்டாகி படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ சொல்கிறார் காலையில் சரியாயிடாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்து போகும்போது ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த இல்லை, அந்த 3 நாளாக எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இல்லை, நார்மல் பொசிஷன் வர்றாங்க. ஒரு 2-3 நாள் வீட்டில் இருந்துட்டு திரும்ப வந்து இயல்பாக போகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை நான் வந்து தோத்தாத்திரி சார்கிட்ட கேட்குறேன். இது வந்து பேய் இருக்கு, எனக்கு வந்து வெரி கான்ஃபிடென்ட், பேய்ங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து மனசில் நம்ம ஏற்படுத்துகின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு பயம், இதுதான் பேயாக இருக்கும் அப்படின்னு இது தொடர்பாக நான் கேள்வி கேட்டப்போ சொன்னப்போ தான் அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சூழல் நடந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து என்னுடைய புரிதல் 10ஆம் வகுப்பில் என்னுடைய புரிதலுங்கிறது பேய்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மனசில் என்ன நினச்சிருக்கோமோ அது நடக்குது, அப்போ மனதினுடைய பயம்தான் பேயாக நம்மை ஆட்டி வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அப்போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேயா, அந்த பயம்தான் பேயா நம்ம உருவகம் பண்ணிக்கிட்டு பயப்படுறோமோ அப்படின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை அப்படின்னாரு. அது எனக்கு புரியுது. எப்படி இந்த இதில் பயம் மட்டுமே பேய் இல்லை உண்மைங்கிறத பற்றி அப்போ நான் கேட்டேன், இந்த பேய்ங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்தது, எப்படி பிடிக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், பேய் பிடிக்கிறது அப்படிங்கிறத பிரெயினில் எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். அந்த பேய்ங்கிறத அவர் சொன்னார், பேய்ங்கிறது எங்கேயோ எப்படியோ வந்து அப்படி பிடிக்கிறத விடவும் அந்த மாதிரி ஒரு ஆவி உலகத்தில் அந்த இது உண்டு. ஆவி உலகம் எங்கேயோ இருக்கிறது இன்னொன்று பிடிச்சி அவர் மூலமாக சொல்ல வைக்கிறதுன்னு இருக்கு. பட் அவர் எனக்கு சொன்னதுங்கிறது, அந்த பெண் அந்த மரணம் அடைந்தவரை பற்றியான செய்தியை கேட்டிருப்பார். அவர் அன்னைக்கு எனக்கு சொன்ன விஷயங்கள். அப்போ அவரை பற்றி கதை யாரோ சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க. அது இறந்து அந்த ஆக்சுவலி அவர் சொல்லப்பட்டவர் இறந்து 8-10 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அப்போ வந்து இந்த செய்தி எப்போ யாரோ கதை சொல்லியிருப்பாங்க. அந்த ஊன்றி கேட்கின்ற பொழுது மனமுத்து மனம் லயித்த நிலையில் ஒரு கதை இருக்குது, படம், எல்லாருமே வந்து ரிலாக்ஸேஷனுக்கு வந்து படத்துக்கு போவாங்க, என்டர்டைன்மெண்ட் போவாங்க. ஏன் அந்த இடத்துக்கு எல்லாருமே போக சொல்கிறாங்க, படத்துக்கு போங்க, மைண்டை ஜாலியாக ரிலாக்ஸாக பண்ணி ரிலாக்ஸ் எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா, அஸ் பர் சயின்டிஃபிக் ரிலாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மனம் இருக்கு இல்லையா, மனம் அந்த பதிவுகள், இப்போ பிரெயின் இருக்குன்னா பிரெயினில் வந்து உயிருக்கான அந்த ஐசிஜி பார்ப்பாங்க இல்லையா, மேலே கீழே கோடுபடி போய் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிங்கிறது நம்முடைய எண்ணப்பதிவு அல்லது மனப்பதிவுங்கிறத அந்த இடத்துல எண்ணப்பதிவு, அந்த தாட் ப்ராசஸ் தான் சொல்லுவோம். எண்ணப்பதிவுங்கிறது மேலையும் கீழ்மடியாக போயிட்டே இருக்கும் இந்த பதிவுகள்ங்கிறது. அப்போது எந்த இடத்துல எமோஷனலிட்டிக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதனுடைய பதிவுகள்ங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்கும். பிரெயினில் வந்து இப்படி போயிட்டே இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு ஆழமாக இருக்கும். அப்போ எண்ணப்பதிவுகள் அப்படி கர்வாக போயிட்டு கோடாக போயிட்டு இருக்கு, மேலையும் கீழ் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அது என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது ரிலாக்ஸேஷனுங்கிறதுனா ஒரு இயல்பு நிலை இருக்கும். இப்போ நேராக கர்வ் இருக்கு, மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறோன்னா இந்த -2 +2 இந்த ரெண்டுலேயும் அந்த 2 கோட்டுக்குள்ளேயே அந்த பதிவுகள்ங்கிறது எண்ணங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தாக்க நீங்கள் ரிலாக்ஸேஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய தாட்டுங்கிறது இந்த நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் தாண்டி மைனஸில் மட்டுமே போயிட்டு இருக்கிறது, அதிக நெகட்டிவ் தாட்டு, சாரோஸ்னஸ், இந்த டெத்தை பற்றி திங்க் பண்ணுறது, சூசைட் பற்றி திங்க் பண்ணலாம், மைனஸ் பாயிண்ட்ல ரொம்ப டீப்பாக போயிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு வெற்றியை கொண்டாடுற அந்த மாதிரி இருக்கும்பொழுது பாசிட்டிவ் மைவில் போயிட்டே இருக்கும் முடியும். அப்போ இது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லாத, இஃப் யூ வாண்ட் மேக் ஏ ரிலாக்ஸேஷன் யுவர் மைண்ட் மீன்ஸ் தட் இஸ் த நியூட்ரல் பாயிண்ட் வேவ் லென்த். அதோடைய வேவ் லென்த்துங்கிறது 0 பாயிண்ட்ல மேலையும் கீழையும் 2 பாயிண்ட் மேலே +2 -2 இந்த பாயிண்ட்ல இருக்கும் பொழுது நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ரிலாக்ஸேஷனுக்கு அந்த மைண்ட் செட்டை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் எண்ணப்பதிவுகள். எண்ணங்கிறது இப்படிதான் மூளையில் பதிவாகிறது. இந்த பதிவை நான் ஏற்கனவே 24 நாளுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு முன்னாடி இந்த பதிவு போட்டு அந்த மூளையில் எப்படி அதை பதிவாகிறது, நியூரானா எப்படி பதிவாகிறது, வீடியோ பதிவாகவும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ மேலேயும் கீழே இந்த பதிவு போயிட்டு வரும்போது இப்போ என்னோட டீச்சர் வந்து 10th டீச்சர் அவங்க நான் 10வது படிக்கும்போது அவர் சொன்னது, அப்போது ஒரு கதையை அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப லைத்துங்கும் போது அதனுடைய, அப்போது ஒரு கதையோ ஒரு விருப்பமான விஷயத்தையோ நம்ம பிடிச்சி பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம் அப்படிங்கும்போது அப்போ அவனுடைய எண்ணப்பதிவுங்கிறது 0 இருக்கு இல்லையா, அதில் +- நியூட்ரல் அழகாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ அப்படி கேட்கும்பொழுது நீங்கள் மனம் ஒன்றி கேட்குறீங்க, அதுலேயே லைத்து போயிருங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த பதிவுங்கிறது
பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் மே பி, அது அந்த மூளையில் ஆழமாக பதிகிறது, ரொம்ப ஆழமாக பதிச்சுக்கும். அதனால தான் எப்பயோ பார்த்த படம், சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கா, அந்த பாட்டையும் இப்போ நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு கேட்டாலே மழை அப்படிங்கும்போது எல்லாமே டக்குன்னு இப்போ யாருமே ப்ரெசென்ட்ல சொல்லவே இல்லை. இப்போ நான் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ ரசிக்கிறேன், ஒருத்தர் கூட ப்ரெசென்ட்ல சொல்ல முடியல. ஏனென்றால் ப்ரெசண்ட்டை விடவும் நம்ம மனம்ங்கிறது ஒன்று ஃபியூச்சரையும் அல்லது ஃபாஸ்டையும் தான் அதிகமாக திங்க் பண்ணும். அதனால தான் ஓஷோ வந்து அடிக்கடி சொல்லுவார், தியானத்தை விட மிகச்சிறந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சிரிப்பு அப்படின்னு அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன, சிரிப்பு அப்படிங்கிறது தான் இட் இஸ் எ பிரேக் ஆஃப் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஃபாஸ்ட். எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் இடையில் அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம உன்னை பிரேக் பண்ணி நியூட்ரலா ப்ரெசென்ட்டுக்கு உன்னை எடுத்துட்டு போறதுங்கிறது சிரிப்பு. அதனாலதான் மகிழ்ச்சியா இருக்கணும், சிரிப்பா இருக்கணும். சிரிப்போட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதிகமா நம்ம ஃபியூச்சரை திங்க் பண்ண மாட்டோம். அந்த டயத்துல சிரிக்கின்ற பொழுது அப்பயும் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே அந்த காலத்துல நினைச்சான்னா ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். ஃபியூச்சர்ல ஐயோ இப்படி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு சிரிக்க முடியாது. சிரிப்பு என்பது எப்பயுமே ப்ரெசென்டா தான் இருக்கும். 100% பி ப்ரெசென்ட்னா ஸ்மைல்ங்கிறத லாஃப் சிரிப்பு. அப்போ ப்ரெசென்ட்ல இருக்கும்பொழுது அந்த பதிவுங்கிறதையா பாஸ்ட்லையும் இல்லாமல் ஃபியூச்சர்லையும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும்பொழுது மனம் வந்து ஹாப்பினஸாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு தான் கொண்டு வரது தான் தியான முறைகளும் யோகிகள் சொல்கின்ற முறைகளும் எல்லாமே சொல்கிறது. ரிலாக்ஸேஷன் எல்லா பாயிண்ட்டையுமே சொல்கிறது உன்னுடைய மனதை நியூட்ரல் பாயிண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கான மிகப்பெரிய டூல் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் முதன்மையாக சொல்லப்படுகிறது தியானம். தியானத்தோட நோக்கம்ங்கிறது மைண்டை வந்து இந்த செட்டில் வச்சுக்கிறது தான். உன்னால் இந்த செட்டில் மைண்டை வச்சுக்க முடிஞ்சாக்க தியானம் என்பதும் தேவையில்லை. அதனால டாக்டர் அடிக்க சொல்லுங்க தியானம் கூட தேவையில்லைன்னு. அப்போ அந்த நிலைக்கு மனம் பக்குவப்பட்டாக்க நியூட்ரல் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம், நியூட்ரல் மைண்டுக்கு வரலாம். அப்போ தியானத்தின் மூலமாகவும் ஒருத்தர் அந்த நியூட்ரல் மைண்டுக்கு வர முடியல அப்படிங்கும் பொழுதுதான் அப்போ எப்படி சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாரு சிரித்து வாழ்க்கை. அவர் ஏற்கனவே நான் அவருடைய கோட்ஸும் படித்தேன், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல படித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சிரிப்போடு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சிரிச்சுக்கிட்டு எழுங்க, சிரிப்போடு எழுந்திருங்கள், புன்னகையோடு எழுந்திருங்கள், சிரிக்கின்ற மாதிரி சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரி சிரிப்பு. படுக்கின்ற பொழுதும் அது மாதிரி இருங்க. அவர் சொல்றது ஒரு லெசன் மாதிரி, ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. எங்க நம்ம ஆஃப் பண்றோமோ அதிலிருந்து அடுத்து ஆன் பண்ண அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க படுக்கும்பொழுது எந்த மனநிலையில் இருக்கிறீங்களோ அதே தான் காலையில் எழுந்திருக்கும் போது இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள் முழுவதும் கஷ்டம் நஷ்டம் ஹாப்பி எவ்வளோ இருந்தாலும் கூட அந்த படுக்கின்ற கடைசி 5 நிமிடத்துல உங்களுக்கு பிடித்தமான அல்லது எதை நினைத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ வாழ்வில், அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எது கிடைச்சா மகிழ்ச்சியா இருக்குமோ, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் மே பி, மேக்ஸிமம் பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்போ அந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அது பார்த்தாலே அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா அந்த பதிவுகளை மட்டும் நீங்கள் படுக்கின்ற போது ஒரு 5 நிமிஷம் அது மகிழ்ச்சியோடு இருந்து மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருக்கும் போது அதுதான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அப்போ அந்த 2 நேரத்தையும் சரியாக உங்களால பயிற்சி செஞ்சு முடியுது. படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் மகிழ்ச்சியாக உங்க மனதை வச்சிருக்க முடிஞ்சாக அது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸுங்கிறது இதுதான் மனப்பயிற்சிங்கிறது. தியானத்தோட மெயின் நோக்கமும் அதுதான். இதை இன்டெரக்டா தியானம் சொல்லுது, அதுதான் டாக்டர் சொன்னது. தியானம் கூட தேவையில்லைங்கிறது. ஒரு கட்டத்தில் நியூட்ரலாக போகிறது. ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி வந்து பதிவாகிறது, அந்த பாயிண்ட்டுங்கிறது எப்படி மேலும் கீழும் இருக்கிறது, நியூட்ரல் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது, இந்த எண்ண பதிவுகள் எப்படி பிரெயினில் பதிவாகிறதுக்காக சொன்னேன். இப்போ கம் டு த பாயிண்ட். அந்த பேய் பிடிச்சிருக்கு இல்லையா, அது பேய் பிடிச்சிருக்குங்களுடைய அவர் எனக்கு அந்த ஆசிரியர் எடுத்த புகைப்படுத்தது அந்த பெண் இந்த 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்ததை பற்றி யாரோ சொன்னதை கேட்டிருக்க முடியும். அவங்க பேரு இது எல்லாமே என்ன. அப்போ அந்த ஊன்றி மனம் கேட்கும்போது சில பேர் சொல்ல முடியும். இப்போ அன்னைக்கு இது சொன்னேன் இல்லையா, மழை பற்றி சொல்கின்ற போது சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் கரெக்டாக சொன்னேன். இந்த வயசுல இப்படி இருக்கும்போது நான் மழையில் நினைஞ்சேன், டீ சாப்பிட்டேன், போண்டா சாப்பிட்டேன். அந்த சிகை முடி சிகை அப்படிங்கிற விஷயத்த தமிழரசிங்கிற மேடம் அப்படியே கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே அங்கே ப்ராசஸ். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சாந்தி மேடம் சொன்னாங்க இந்த லீவ் விடுறதை பற்றியும். ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்கூல் டேஸ். இப்போ எல்லாருக்குமே மகிழ்ச்சி அப்படிங்கிற தருணம் எதுவாக இருக்குதுன்னா, தன்னுடைய பாஸ்ட்ல இருந்த ஒரு சில சம்பவங்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த பதிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, டக்குன்னு மழை அப்படின்னு அடுத்த செகண்டே ஒரு 30 வருஷம் 40 ஒரு செகண்ட் மழையை பற்றி சொல்லுங்கன்னா, மழையில் அப்படின்னா அடுத்த செகண்டு போகிறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். எண்ண பதிவுகள்ங்கிறது எண்ணம் ஏறத்தாழ ஓகே, அது தனி கேரக்டர். எவ்வளோ செகண்ட்ல வந்து எப்படி தாட் வருது, ஒரு நாளைக்கு எவ்வளோ தாட் வருது, அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது வேறு. அப்போ எண்ண பதிவுகளில் எது ஆழமாக இருக்கிறதோ என்ன பதிவு. வணக்கம் மேடம். இப்ப சொன்னீங்கல்ல லக்ஷ்மி அக்கா கதை. ஆமா, நீங்க தான் எழுதுனீங்களோ சந்திரமுகி கதைய? அப்படி இல்ல, நம்ம எழுதினாலும் நம்ம டைரக்டர் சொல்ல சொல்ல சந்திரமுகி படம் தான் ஞாபகம் வந்தது. ஒருவேளை கதாசிரியர் நீங்களா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வந்து. அப்படி எல்லாம் இல்ல, அது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவங்கிற நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கடா எங்கேயோ இந்த கதையை கேட்டிருக்கோமே அப்படின்ட்டு. கரெக்ட்.
சரி, கதை நம்மகிட்ட நிறைய இருக்கு, டைரக்ஷன் பண்றதுக்கான நேரம் இல்லை. அதனால யாராவது டைரக்ஷன் பண்றீங்கன்னா அதை விட்டு ட்விஸ்ட் ரியல் சயின்டிஃபிக்காகவும் அஸ் வெல் அஸ் த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது இருக்கு. யாராவது நீங்க எடுக்கிறதா இருந்தா ஓகே, இல்லை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாலும் டைரக்டர்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே நன்றி. அப்போ அந்த லட்சுமி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சம்பவம் பேய் பிடிச்சது அந்த நாலு இந்த வெள்ளிக்கிழமை பிடிச்சி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 திங்கள் செவ்வாய் 4-5 நாட்கள்ங்கிறது அவங்களுடைய அந்த பவானி செந்தில். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்க ஜானகி அம்மா ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, கோமால இருந்தவங்களுக்கு ஆமா மனசு ஆமா இருக்கா அப்படின்னு எக்ஸாக்ட்லி. சொல்லிட்டு. 100% இருக்கு சார். இது நானே ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நான் வந்து ஒரு ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல இருந்தேன். கோமால தான் நான் இருந்தேன். ஓகே, இருந்து நான் ரெக்கவர் ஆனேன். ஓகே. ஸோ அந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா, நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, எனக்கு அது தெரியாது. ஓகே. ஸோ நான் கொஞ்சம் இது வந்து டாக்டர்ஸும் என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ நிறைய நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கேன். எனக்கு சுத்தமாக தெரியல. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்றப்ப இஇஜி எடுக்கிறதுக்கு டாக்டருக்கு நான் திருப்பி வந்தேன். இங்கே தேனாம்பேட்டை அப்போலோக்கு தான். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, நீ எப்படிமா இருந்த, என்ன ஆச்சு அப்படின்னு பாஸ்ட்டை பற்றி என்னைய வந்து என்னோட மெமரியை வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ நான் சொன்னேன், நான் கோமால இருந்தேன், எனக்கு தெரியாது, எத்தனை நாள் இருந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பிரதர்-இன்-லா தான் கூட வந்தாரு. அவர் என்னைய பார்த்து சிரிச்சாரு, டாக்டரை பார்த்து சிரிச்சாரு. எனக்கு அது புரியவே இல்லை. ஓகே. அப்போ அவர் சொன்னாரு, இல்லை டாக்டர், அவங்க வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த செஷனை விட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன் எல்லாத்திட்டையும், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, நம்ம சப்கான்சியஸ் இருக்குது பாத்தீங்களா, உள்ள இருந்த என்ன பதிவுகள் அது வெளியில வந்திருக்கு. ஓகே. என்னை யார் வந்து பேசினாங்களோ என்னவோ, நான் வந்து அழகா வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுவரையில் நீங்க மனசு அப்படின்றது வந்து நீங்க மெடிக்கலி பிரெயின் வச்சு நீங்க அசோசியேட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. பட் என்னுடைய புரிதல், நான் ஸ்ட்ராங்கா எதை பிலீவ் பண்ணுவேன் அப்படின்னா, டாக்டர் சார்ன்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அசோசியேட்டட் வித் கர்மா தான். ஓகே. நம்மள வந்து அது கொண்டு போக அந்த அந்த அது என்ன சொல்றது, ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம ஆத்மா வந்து நம்ம ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்கு நம்ம மனசு மூலமா, அந்த எண்ணத்தின் மூலமா தான் நல்லதையோ கெட்டதையோ வந்து அது செய்ய வைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னால கூட அது டாக்டர்ஸ் சொன்னாங்க, இப்போ நாளை கழிச்சு நம்ம ஒன்று பண்ண போறோம், நல்லது பண்ண போறோம்னா அது எண்ணங்கள் மூலமா தான் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது செய்ய ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ அப்படிதான் நான் பிலீவ் பண்றேன். அதனால சத்தியமா தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு மெடிக்கலி சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. நானும் அதை அசோசியேட் பண்ண ட்ரை பண்றேன், என் மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஓகே. 2வது, ஜானகி அம்மா கேட்ட கேள்விக்கு வந்து என்னன்னாக்க, நம்ம வந்து உணர்வு நிலை கான்சியஸ் தான், நம்ம இல்லை. கோமா இஸ் நத்திங் பட் கான்சியஸ் இல்லை. பட் நம்ம உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, நம்ம சப்கான்சியஸ் அந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கு. நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்ற அந்த ஆன்சர் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றனால நான் இன்டர்ஃபியர் பண்ணேன். கோ ஹெட் சார். நன்றி. இந்த ட்விஸ்ட்டை சொல்லாம விட்டீங்களே, என்ன கேட்டாங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்கிறது சொல்லாம விட்டீங்களே. அதான் டாக்டர்கிட்ட நான் சொன்னது வந்து என்னன்னாக்க, சார் இந்த டேட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஓகே, இந்த டைம்ல ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிச்சதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே. அண்ட் இன் பிட்வீன் எத்தனை டேஸ் வந்து 20 டேஸோ எவ்வளவோ சொல்றாங்க. நான் ரிப்போர்ட்டையும் பார்த்து நான் அதை வெரிஃபை பண்ணேன். சத்தியமா எனக்கு ஒண்ணு கூட ஞாபகமே இல்லை. அதாவது நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தப்போ உங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க, அப்ப இந்த டேட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிமிஷத்துல 8 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், எனக்கு ரியலிஸ்டிக் நான் சொல்ல விரும்பல. 8 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த நிமிஷத்துலயே எனக்கு அடிபட்டு நான் வந்து கோமால தான் என்னை ஆம்புலன்ஸ்லயே தூக்கிட்டு போயிருக்காங்க. கான்சியஸே நான் இல்ல. ரைட் ரைட் ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எந்திரிச்சு நான் வந்துட்டேன். ஓகே. இது எனக்கு தெரிஞ்சது. ஓகே. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால உள்ள டைமை நான் சொல்றேன். நான் எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல்ல அப்போலோல எந்திரிச்சு என்னைய போய் நீ குளி அப்படின்னு சொல்லி நான் பாத்ரூம்ல போய் என்னோட கண்ணாடியை என் முகத்தை பாக்குறேன். அந்த மொமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய, நடுவுல இருந்த பீரியட் வந்து எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. புரியுது இல்லையா நான் சொல்றது? புரியுது. என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய மெமரிக்கு அது சுத்தமா எனக்கு ஞாபகமே இல்ல. 1 கோடி தடவைக்கு மேல நான் யோசித்து பார்த்திருக்கேன். இன்னைக்கு வரையிலும் எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது. ஓகே. ஆனா
ஆனா நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னாக்க, டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட், எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பட் திருப்பியும் வந்து என்னன்னாக்க ஃபேமிலியில எல்லாரும் இது பண்ணி திருப்பி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்டம் நடந்து காப்பாத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து கோமால இருக்காங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கேன். எனக்கு அது தெரியாது சார். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேனா? ஓகே, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க இப்போ சொல்லுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ இந்த டேட்ல எனக்கு என்ன ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு கேட்கல அவங்க. என்ன நடந்ததுன்னு அவங்க கேட்க, என்னென்னலாம் பேசியிருக்காங்களோ என்னைய பார்க்க வந்தவங்க பேசியிருந்திருக்காங்க. ஓஹோ. ஓகே, இப்ப என் தம்பி வந்து சித்தி பையன் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான், அக்கா அப்படின்னு அவன் வந்து கேட்டிருந்திருக்கான். அவன் அவனுடைய வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி என்னடா ஸ்ரீதர் வந்திருக்கியா அப்படின்னு நான் கேட்டிருந்திருக்கேன். ஓகே, சோ ஆனா அவன்கிட்ட பேசுனது எனக்கு ஞாபகம் இல்ல. என் பசங்களை கேட்டிருக்கேன், ஹஸ்பண்ட கேட்டிருக்கேன், எல்லாரையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு அது சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, இது அதுக்கப்புறம் வந்து தான் ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து நான் அப்புறம் கேட்டேன், நான் யாரெல்லாம் வந்தாங்க. எதுவுமே நான் நிறைய நான் திட்டியிருக்கேன், நர்ஸை திட்டியிருக்கேன். ஏன் வந்து ட்ரிப்ஸ் இது மாத்தி மாத்தி என்னை போடுறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு எதுவும் தெரியாது சார். வெரி குட். அப்போ கோமா ஸ்டேஜ்ல நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா, நல்லாவே ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் நான் டாக்டர்கிட்ட நான் திருப்பியும் என் பிரதர் இன்லாம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாடா இது நம்மளுக்கே தெரியாம எதையோ பண்ணிருக்கனே, நம்ம நல்லா இருக்கமா, பைத்தியம் ஆயிட்டோமா, எனக்கு அது ஒரு மாதிரி. ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் இது நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. நான் வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு இப்ப இந்த வீடியோ கால் அதெல்லாம் கிடையாது, ஸ்கைப்பு தான். அப்ப என் தம்பிகிட்ட தான் நான் கேட்டேன் நைட்டு ஃபுல்லா, என்னடா நடந்துச்சு, யாரெல்லாம் வந்தீங்கடா, என்ன இது பண்ணீங்க அப்படின்னாக்கா, விடுங்கக்கா அப்படின்னு. இன்னும் வரையிலும் யாரும் வந்து பெருசா வந்து சொல்ல மாட்டாங்க. நான் எப்படி இருந்தேன்னு கம்ப்ளீட்டா எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து கோமா ஸ்டேஜ்ல எப்படி இருந்தீங்கங்கிறது இப்போ உங்களால ஞாபகம் வரமாட்டேங்குது சார், சுத்தமா இல்ல. அப்ப எனக்கு அது வந்து என்ன நான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாக்கா, அறிவு சார்ந்து எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அப்ப எனக்கு பிரெயின்ல வந்து என்னன்னாக்கா சப்கான்சியஸா இருந்ததை தான் நான் ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கனே ஒழிய, ஓகே, அவங்க அந்த நிகழ்வு இருந்தது, அதை நான் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஓகே, அது எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. ஓகே, சோ அப்ப அந்த சப்கான்சியஸ்ல இப்ப என் தம்பியோட வாய்ஸ் ரெகக்னைஸ் ஆயிருக்கு. வந்து இப்ப என்னோட மாமா பையன் வந்து பாத்திருக்காப்ல, அவங்கள நான் ரெகக்னைஸ் பண்ணியிருந்திருக்கேன். அப்ப அது எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க முடியும்னா, அது முன்னால இருந்த பதிவு தான். ஆமா, கண்டிப்பா. ஆமா, ஏற்கனவே சப்கான்சியஸ்ல தான் நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. டாக்டர் பாலமுருகன் அப்படின்றவர் தான் என்னை அட்டென்ட் பண்ணியிருக்காரு தேனாம்பேட் அப்போலோல. அவர் பேர் எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு அந்த பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா அதை வந்து ஃபீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓ ஓ, அப்ப அந்த கோமா ஸ்டேஜ்ல அவரோட பேரை யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் பேசினதே கிடையாது, எனக்கு அவரை பார்த்தது கூட ஞாபகம் இல்ல. ஓகே ஓகே. சோ அதனால நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னாக்க, சப்கான்சியஸ் அப்படின்றது என்ன பதிவுகள் தான். அதை நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல நம்ம போற ஒரு ரெபாசிட்டரி மாதிரி தான். அது வந்து என்ன பதிவுகள் வெளியில வருது. கண்டிப்பா. ஓகே, அண்ட் அந்த கான்சியஸ் இல்லாதது தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க கோமா. சப்கான்சியஸ் இருக்கு, கான்சியஸ் இல்ல. அதுதான் வந்து அந்த அம்மாக்கு நாம பதில் சொல்ல, எனக்கு அப்படிதான் தோணுது. கரெக்ட். ஓகே ஓகே, இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, அந்த நம்ம எண்ணங்கள் நேத்து கூட எங்க சித்தப்பாட்ட நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்து என்னன்னாக்கா நேத்து ஒரு நாமினிய வந்து மாத்துறாரு. நான் சொன்னேன், சித்தப்பா இது நேத்து நீங்க மாத்துனீங்க, பட் இது எப்ப இருந்து நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ரைட். ஓகே ஓகே, நான் 1 வருஷமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த நிகழ்வு நேத்து நடக்கிற சீனுக்கு நீங்க உங்க எண்ணம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னால ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமா, அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துதான் ஒரு நிகழ்வு வந்து நம்மளுக்கு நடக்கும். அது நம்மளுக்கு அது புரியாது, கான்சியஸா நம்மளுக்கு தெரியாது, பட் உள்ள வந்து அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பண்ற குட் கர்மாவும் பேட் கர்மாவும் நம்ம அது மூலமா தான் நடக்கும். அது வெரி குட், வெரி குட். சார், இங்க ஒரே ஒரு இன்டரப்ஷன், குழந்தைகள் பேசுறேன். சொல்லுங்க. மேடம் கோமா பத்தி பேசினாங்க இல்லைங்களா? மெடிக்கலி வந்து பாத்தீங்கன்னா கோமால வந்து 3 or 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோமா இருக்கு. அன்ரெஸ்பான்சிவ் கோமான்னு ஒன்று இருக்கும். அது பாத்தீங்கன்னா பாடி வந்து மூவ் ஆகாது, ஐஸ் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்புறம் செமி கான்சியஸா இருக்கும், அது ஒரு டைப்பா இருக்குது. அப்புறம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வந்து ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. மேபி மேடம் சொல்றது வந்து மேபி கான்சியஸ் லெவல்லே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இருக்கலாம் சார், இருக்கலாம். எனக்கு அது சுத்தமா எனக்கு இல்ல தெரியல. அது நீங்க சொல்ற ஓவரால் 3 ஸ்டேஜ்ல கோமா, பட் அவங்கள இயல்பான நிலையில அவங்க இல்ல, அவங்களுக்கு தெரியல, அவங்களே உணர்வற்ற நிலை அப்படில இருக்கிறாங்க. அந்த 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 டைமிங்ல அவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரைட். நீங்க சொல்ற அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கிறது கரெக்ட். ஓகே, நன்றி. ஓகே, இதில் என்னோட இது எப்படின்னாக்கா, இது நான் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தேன். நான் மேக்ஸிமம் சயின்ஸாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியல அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதனால தான் இது இந்த சயின்ஸுங்கிறது ஓரளவு எளிமையாக புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். பட் டீப் சயின்ஸுங்கிறது இப்போது குழந்தைவேல் சார் சொன்ன மாதிரியானது. பட் அது தேவையில்லை. பட் புரிஞ்சுக்கலாங்கும் போது இன்னும் இதை நான் கேள்வியில் தான் இருக்கேன். மனம்னா என்ன அப்படிங்கிறதும் அது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற 2 கேள்வியை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் இதற்கான பதில் நான் சொல்லலை. அப்போ மனம் அப்படிங்கிறது இன்னும் ஒன்று சொன்னீங்க, எண்ணப்பதிவுகள் மனம் அப்படிங்கிறது எண்ணங்களுடைய தொகுப்பாக தான் மனம் இருக்குது இல்லையா? அப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக கர்மா அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. அதை ஷார்ட்டா சொல்லணும்னாக்க, கர்மாவினுடைய தொகுப்பாகத்தான் மனம் இருக்கிறது. மனம்தான் அடுத்த கட்ட கர்மாவை தீர்மானிக்கிறது. நாம அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற 2 நல்லா புரிஞ்சுக்கணும்னா, கர்மாவையும் மனதையும் கோலேட் பண்ணதுன்னா, ஏற்கனவே நம்ம ஒட்டுமொத்த கர்மாவினுடைய தொகுப்பு தான் இன்றைய மனமாக இருக்கிறது. இன்றைய மனம்தான் நாளைய கர்மாவை தீர்மானிக்கிறது. புரிஞ்சுக்க முடியுமா நான் சொல்றது? ரைட், ஓகே. அமைதியா இருந்தீங்கன்னா புரிஞ்சுதுன்னு அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சாரி சார், நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் லைவ்ல வரல. நானே லீவ் விட்டேன், நான் போன் பண்ணியே கூப்பிட்டுருப்பேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆளை காணுமேன்னு கேட்டுட்டு இருந்தேன். மெயினா எனக்கு ரொம்ப கேள்வி கேட்க ரொம்ப பிடிக்கும். அத சில விஷயங்களை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப நான் ஆமா நேற்று ஐயா பேசுனா ரெக்கார்ட் நேற்று ஃபுல்லா பார்த்தேன். சரி, நான் எனக்கு தெரிஞ்சு ஐயா சொன்னதை கோட் பண்ணி சில விஷயங்கள் சொல்றேன். அவர் சில பேர் சொல்றேன். அது அந்த பேர் சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு மைண்டுக்கு ஐடியா வந்துடும். சரி. வானமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, இதை கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வானமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, இது பாடல் வரியில கூட வந்திருக்கு, பாடல சில பேர் வந்திருக்காங்க. அப்போ உடம்புல காற்று தான் மெயினா இருக்குது. கரெக்டா? நேற்று ஐயா சொன்னேன், நேற்று ஐயாவோட சொல்லியிருந்தாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி, அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு இல்லையா? சரி. அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது வானமே இது பொய்யடா, காற்று அடைத்த பையடான் போது, சோ காற்று என்பது அதுக்கு மெயினா இருக்கு. கரெக்டா? ஓகே. 2வது மனம் ஒரு திறவுகோல் சொல்றோம். நம்ம மனம் இது கேள்விப்பட்டிருக்கோம். மனம் ஒரு திறவுகோல்றோம். அப்புறம் மனமே, அப்புறம் இன்னொருத்த சொல்றேன், மனமே ஒரு ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் டைட்டில். ஒரு கேள்வி அதான் நம்ம இதுல எப்படின்னா, ஒருவருக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறத ஒரே கேள்வியா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்கும் ஒரே அடியா கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ்வளவுதானா கேள்வி? மனம் ரிலாக்ஸ் நல்லா இருக்கும். ரைட், ஓகே. வேற ஏதாவது உங்களுடைய கேள்வி? ஒரு நிமிடம். உங்களுடைய கேள்வி, இது என்னுடைய புரிதல், இது என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அதுதான் சார், மனம் என்பது வேற, உயிர் என்பது வேற, பிரெயின் என்பது வேற. பிரெயின் ஒன் ஆஃப் த பார்ட் தான் பாடியில இருக்குது. ரைட், ஓகே. 3 வேறன்னு சொல்ல வரீங்க? இல்ல சார், ஒரு சொல்லிடுறேன். பிரெயின் ஒண்ணுதான். அதுக்கு இன்னொன்னு சொல்லப்போனா லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருக்கு. லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் வேற, ரைட் பிரெயினோட ஃபங்க்ஷன் வேற. கரெக்டா? சில பேர் தெரியும், சில பேர் ஆமா, அது உண்மை. சோ அதனால மனம் இருந்து வேற. மனம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கம். நீங்க சொல்ற மாதிரி கர்மாவை சார்ந்து நல்ல விஷயம் அமையும். சரி, இப்போ ரைட், ஐ வில் கிராஸ் தி क्वेश्चंस. இப்போ பிரெயின் இருக்கு இல்லையா? பிரெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவு தான். ஓகேவா? இப்போ நன்றி 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 உங்களுடைய பதிவுக்கு நன்றி. சரி, கம் டு த பாயிண்ட். நான் வரேன். இப்போ மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கர்மா, இந்த பதிவுகள் அப்படிங்கிறது சயின்ஸ் ரீதியாங்கிறத விட இயல்பான ரீதியான விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல சப்கான்சியஸ் ஸ்டேஜ், இந்த மனம் அப்படிங்கிறது ஆக்சுவலி உங்கள்கிட்ட மற்ற மனம் தொடர்பா ஒவ்வொருடைய புரிதலும் இப்ப அவங்களுடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில பேசுறாங்க. அப்படிங்கும்போது இது கூடுதல் தகவல். நன்றி நன்றி. கூடுதல் தகவல் அன்று எல்லாருக்குமே ஒரு புதிய கோணத்தை மனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு கேள்வி. சரி, சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான. ஒரு நிமிஷம். இல்ல நிறைய பேர் இன்னொருத்தரோட கோட் பண்றாங்க. ரொம்ப நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்கறது,
தன்னுடைய இயல்பான இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பதிவுகள் அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது தொடர்பாக பேசிட்டு இருக்கோம். எம்.எஸ். சுதி எக்ஸ்ட்ராடினரி இஸ் ஏ சயின்டிஸ்ட். தமிழ்நாட்டில் அவர் பிறந்ததை விட அவர் அந்த இதை வச்சுதான் படமே எடுத்தாங்க. உன்னால் முடிவுற தம்பி படமே எடுத்தாங்க. ஆமா, நன்றி 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 நன்றி. உங்களுக்கு கேள்விக்குன்னே ஒரு தனி செஷன் ஒன்று போடுவோம். கேள்வியின் நாயகனுடைய கேள்விகள் அப்படின்னு நீங்க எழுதி வச்சீங்க புக்கில் நோட்லாம் இந்த டேட் போட்டுன்னு ஒரு கேள்வி வச்சிருங்க. ஒரு அடுத்த இல்லை, நான் நிச்சயமா இல்லை, கேள்விகள் வரவிருக்க கூடாது. நான் எப்பயுமே அதை அவாய்ட் பண்ண மாட்டேன். கேள்விகள் வரவிருக்கக்கூடியது. நான் இந்த செஷன்ல எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ற விரும்புறேன் அப்படின்னாக்க, அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அல்லது அந்த வாழ்வை தொடர்பாக என்ன கேள்வி அப்படிங்கிறது தான். கோட்ஸ் அப்படிங்கிறது. நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். நேத்து அந்த புக்கு போட்டிருந்தீங்க இல்லையா, கண்ணை யோகியோட புக்ல நீங்க இது போட்டோ எடுத்து போட்டிருந்தீங்க. ஆமா. அதுல பாத்தீங்கன்னா கல்லுக்கும் மண்ணுக்கும் மனம் உண்டு. எஸ் எஸ். ஆமா. படிக்கும் போது சில எங்க வாழ்க்கையில இங்க பக்கத்துல நடக்கிற நிகழ்வுகள் வந்து நான் நேத்து எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஓகே. இங்க பக்கத்துல, எங்க ஊர் பக்கத்துல சித்தர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க சார். யாருக்கெல்லாம் இப்ப மனசு சரியில்லையோ என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர் கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்குவாங்க. அப்படி நானே நிறைய முறை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. அங்க போனா ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நமக்கு. அப்ப அங்க உள்ள கல்லுக்கும் மண்ணுக்கும் மனசு இருக்குங்கிறது தான் சொல்லப்பட்ட நீதியா அப்படின்னு சொல்லி நேத்து நீங்க போட்டதையும் எங்க நடந்த நிகழ்வையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். வந்து காலாங்கிநாத சித்தர் வாழ்ந்தாரு, அங்க திருமூலர் வந்தாரு, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அங்க போனா மனசு அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அப்ப அங்க உள்ள மரம் செடி கொடிகள் மண்ணு கல்லுக்கெல்லாம் ஏதோ ஒரு மனம் இருக்குது அப்படிங்கறத வந்து நேத்து நீங்க போட்ட பிறகுதான் அதை கம்பேர் பண்ணி பார்க்க தோணுச்சு. வெளிப்படையா சொல்லாமல் சொல்லி இருக்கலாம். எங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருந்தா, மனசு சங்கடம் இருந்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு முன்னோர்கள் சொன்னது. ஆனா அதனுடைய ஆழமான புரிதல்ங்கிறது நேத்து தான் கிடைச்சது. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய பதிவுகளுக்கு நன்றி. உங்களுடைய கருத்தோட்டமான பதிவுகளுக்கும் இந்த வகுப்பை சிறப்பாக வழிநடத்தி செல்வதில் முதன்மையாக இருப்பதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐன்ஸ்டீனோட நான் ஏன் வந்து அறிவியல் தொடர்பாக இதை எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னா, என்னுடைய இயல்பான புரிதல் வெரி பிகினிங்ல இருந்து நான் வந்தது அப்படியே பார்க்குறோம், அப்படியே நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பிஹைண்ட் தட் என்ன அப்படிங்கிற அந்த தன்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம அதுலேருந்து மாற மாட்டோம். அது வந்து தெளிவானது இருக்கும். அப்போ ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு இது இப்படிதாங்கும்போது இன்னொருத்தர் வந்து அப்படி இல்லை இப்படின்னா மாறிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மாறாத ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு தெளிவான சிந்தனை ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கான புரிதல்ங்கிறது சரியாக இருக்க வேண்டும். அவங்க சரியான புரிதலுங்கும்போது அறிவின் மூலமாக தான் பெற்றுக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த புரிதல் ஓஷோ சொல்வார். அவர் படித்த புத்தகங்களாக 1,40,000 புத்தகம் கிட்டத்தட்ட அவர் வச்சிருக்காரு அவருடைய இல்லத்துல. அவருடைய லைப்ரரி எல்லாமே இருக்கும். அப்போ சொன்னார், மேக்சிமம் எல்லா புக்கும் படிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் எதையுமே படிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா புத்தகங்களும், எல்லா தினசரி செய்திகளும், எல்லாருடைய மக்களுடைய வாழ்வும் இதன் அடிப்படையில் தான் இருக்கு. ஒரு 100, 200, 1000 பேர் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா அவங்களுடைய இயல்புங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அதுக்கப்புறம் எதை பத்தி நான் படிக்கிறதுல அந்த எதுவுமே தொடர்றதே இல்லை. ஆனால் யாராவது அதை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் என்னால் சொல்ல முடியுது. காரணம், இந்த தொகுப்பினுடைய ஒட்டுமொத்த விடையாகவும் விளக்கமாகவும் தான் மற்றவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ அவருடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் ஏற்கனவே இருக்கிறது. அது ரெண்டுமே நான் கம்பேர் பண்றேன்னு ஓஷோ சொல்றாரு. அதே மாதிரி தான் இப்போ நீங்க சொல்ற விஷயங்கிறது இது வந்து இந்த அணுவில் இந்த செய்திங்கிறது இந்த புத்தகத்திலே நான் படிச்சதுல ரொம்ப பிரமிப்பா இருக்கிறதும், இன்னும் கூட நீங்க சொன்ன விஷயத்துல இன்னும் டீப்பா. அதனாலதான் இந்த புக்கை படிச்ச பிறகுதான் இந்த புக்கை நான் வாங்கினேன். சயின்ஸ் அப்படிங்கிறது திருமூலர் வந்து த ஆட்டம் சீக்ரெட் பை ஆன்ஷியன்ட் யோகி அப்படிங்கிற திருமூலருங்கிறது ஒரு போட்டது. ஆட்டம் உள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்டை பத்தி நம்முடைய சித்தர்கள் அணுவை பற்றியான சீக்ரெட் மெசேஜை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல படிக்கணும் அப்படிங்கிறது. அதுல நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா, மனம் வந்து ஆறுதல் அடைகிறது, வாட் எவர் இட் மேபி. அதில் சயின்ஸ் வேண்டாம், இது வேணாம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, தாங்க முடியாத இருக்கு, வேற வழியே இல்லைங்கும் போது அங்கே போய் உட்காருகின்ற பொழுது இது இயல்பு நிலை. இதுல வந்து நீங்க ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது. போறீங்க, மனசு கஷ்டமா இருக்கு, போய் உட்காடுறீங்க, ரிலாக்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த ரிலாக்ஸுங்கிறத நீங்க ஃபீல் பண்றது ஒவ்வொரும் தனிப்பட்ட உணர்வு சார்ந்த விஷயம். அங்க போறோம், கோயிலில் உட்காடுறோம், நமக்கே ஒரு சாந்தமா இருக்குது, சரி ஒரு ஏதோ ஒன்று கிடைச்சது, ரிலாக்ஸ் ஆகி திரும்பி வர்றோம் இல்லையா. அது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம சொன்னது சப்கான்சியஸ் மைண்ட். அதாவது எல்லா இடத்துக்கும் இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் நீங்க சொல்றதும் இதுக்கும் கோட் பண்றது 100% ட்ரூ.
ஏன் வந்து மலைகளில் வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த பதிவுகள்லாம் எந்த இடத்துல நம்ம இந்த இதுவரை வாழ்ந்த மனிதர்களுடைய ஒட்டுமொத்த பதிவும் இந்த இருக்கு. அதுதான் மனம்ங்கிறத பற்றி நான் நிறைய பேசும்போது கேள்விகளாக கேட்கறதுக்கு இந்த பதிலுங்கிறது நிறையா இருக்குது. இந்த பதிவுகள் இறந்து போன மனிதர்களுடைய பதிவுகள் இருக்குதா, அப்போ நம்முடைய மனப்பதிவுகள் எங்கே இருக்குது, இதுக்கான பதிலாம் வந்து அடுத்தடுத்ததில் தொடர்ச்சியாக பேசும்போது ரொம்ப எக்ஸாக்ட்லி மனம் அப்படின்னா என்னங்கிறதும் கர்மாவுடைய பேஸுங்கிறதும் எல்லாத்துக்கும் காரணம் கர்மா, அந்த கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக நீட்டாக கொண்டு போகலாம். இந்த உங்களோட பாயிண்ட்டுக்கு வரும்போது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒன்று வந்து ஒரு கோயில் கட்டப்படுகிறது அப்படின்னா அந்த டிசைடிங் ஃபேக்டர் இந்த பூமியில் நடக்கின்ற ஒட்டுமொத்தம் நாம் பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு வகுப்பு இருக்குது அப்படின்னு எல்லாமே ஆல்ரெடி வெரி கிளியர்டு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நாளைக்கு வகுப்புல ஃபர்ஸ்ட் அதை நான் போடுறேன். இது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு டிசிஷன் மேக்கிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த டிசிஷன் மேக்கிங் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பதிவும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், பட் வீடியோவை நாளைக்கு அதை போடுறேன். அதாவது ஒரு 7 கலர்ல ஒரு வண்ணம் இருக்கு. ஏதாவது ஒரு பால் போயிடுங்க, கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், பச்சை, நீலம் அப்படின்னு இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று போயிடுங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெட் கலர் தொடுறாங்க அப்படின்னாக்க அந்த ரெட் கலர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அது தொடர்பான சிக்னல் வருகிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு நான் போடுறேன். அப்போ நம்ம டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம வாழ்வது, நம்ம பேசுவது, நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நாம் செய்வது இல்லை, நமக்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக நடக்கிறது. இதுதான் கான்சியஸ், சப்கான்சியஸ், பிரபஞ்சம், பிரபஞ்சத்தை தாண்டி நம்ம எளிய முறையில் இப்போ வகுப்பு ரீதியாக சொல்லப்படுறது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் தீர்மானித்து அதை ரியாக்ட் பண்ணுது. அதனுடைய அடிப்படை அது எதன் மூலமாக செயல்படுங்கிறது தான் மனம். அதனால தான் அங்கே போகல. அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் அடிக்கடி இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நான் டிகிரியிலேயே இந்த இதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கேன். கோயிலுக்கு போனால் ஏன் ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏர்லி மார்னிங்கே ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போகிறத சிறப்பம்சம் காலையில் அதிகாலையில் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது. மற்ற எல்லா நேரங்களை விட பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலுக்கு போகணும். அதுவும் மலை கோயிலுக்கு போவதில் கூட ஓசோன் படலம், கல்லில் வந்து அதிகமாக ஓசோன் படலம் இருக்கும். ஆக்சிஜனை விடவும் அதிகமான பவர்ல O2 O3 ஓசோன் படலம் அது இறங்கும் பொழுது நீங்க அந்த இடத்துட்ட வெறும் காலோடு கல்லில் படுகின்ற பொழுது எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் என்ன அறியாமலே சயின்ஸ் ஃபேக்ட் வந்துகிட்டே இருக்கும், மன்னிச்சுக்கணும். ஏன்னா இயல்பான ஒரு விஷயத்த சொல்லும்போது நான் தொடர்படுத்தி அப்படியே பழகிட்டேங்கிறதுனால சொல்றேன். வெறும் காலோடு நடக்கின்ற பொழுது கல்லில் வந்து காலில் வந்து அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் பிரெயின் அந்த நர்வ்ஸோட எண்ட் பாயிண்ட் இருக்கும்போது ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சுவாசிக்கின்றது ஆக்சிஜனை விட ஓசோன், அந்த பவர்ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன் அதை சுவாசிக்கின்ற பொழுது மனம் புத்துணர்ச்சி அடையும். எப்பொழுது மனம் புத்துணர்ச்சி அடைகிறதோ அல்லது நர்வஸ் ஆக்டிவிட்டி ஆகிறதோ அப்பொழுது உங்களுடைய சிந்தனை என்பது புதிதாக இருக்கும். சிந்தனைங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இப்போ அந்த கோயிலுக்கு வர்றாங்க இல்லையா, வர்றவங்களுடைய எல்லாருடைய தாட் எப்படி இருக்கு, கோயிலுக்குன்னு எந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருந்தாலும் எல்லா கோயில்கள்ங்கிறது சர்ச்சு, மசூதி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கட்டப்பட்டிருக்கின்ற இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டுக்காக கட்டப்பட்டிருக்கும். கட்டப்படுகின்ற பொழுது அதனுடைய நோக்கம் என்பது இங்க வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச நோக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த எண்ண அலைவுகள்ங்கிறது நிச்சயம் அந்த இடத்துல பதிவுகள் இருக்கும். அதே மாதிரி அங்க வரக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு உள்ள பழைய கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனுடைய சிறப்பம்சம் என்னன்னா, யார் என்ன சொல்லியிருந்தாலும் கோயிலுக்கு போகும்பொழுது கோயில்ல வேண்டிக் கொண்டவர்களுடைய அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, அங்க போய் வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது பெரும்பாலும் வேண்ட மாட்டாங்க, அது ரொம்ப ரேரா இருக்கும், மைனர் பாயிண்டா இருக்கும். அங்க போய் வேண்டுபவர்களுடைய எண்ணம் எப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், எங்க பசங்க நல்லா இருக்கணும், எங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பதிவு தான் நிறைய பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த எண்ணம் இருக்குல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், சரியாகணும். இப்போ எல்லாமே அங்க தாட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா மட்டுமே இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே வந்து கல்லூரி காலகட்டத்தில் எழுதினதுன்னா எது நல்ல நேரம் அப்படின்னப்போ நான் சொன்னது நல்லவர்களை சந்திக்கும் நேரமே நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்போ நல்லதை பார்ப்பதும், நல்லதை கேட்பதும், நல்லதை சொல்வதும், நல்லவர்களை அது ஹைலைட்டான பாயிண்ட், நல்லவர்களை சந்திக்கும் நேரமே நல்ல நேரம். அப்போ அவங்ககிட்ட வைப்ரேஷன் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது அந்த அந்த காலில் விழுறதுங்கிறது இல்லையா, அதுக்கான சாராம்சமும் அதுதான். இப்போ பெரியவங்க, வயதானவர்கள் அவங்க காலில் விழுறோம் அப்படின்னா அவர்களுடைய பாசிட்டிவ் காலில் வணங்குகிறவர்கள்ட்ட விடுறவங்களுக்கு வரும், இவர்களுடைய நெகட்டிவ் அவர்கள்ட்ட போகும். அதிகமாக அந்த ப்ராசஸ் இருக்கு. அப்போ கோயிலுக்கு போறவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேஸா இருக்கும். அப்போ அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன், அதிர்வுகள் எல்லாமே, அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும்.
அப்போது ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு வெளிச்சமான இடத்துக்கு நீங்கள் போகும்போது நீங்களும் வெளிச்சத்தினுடைய பிம்பமாக இருக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கோயிலுக்கு எப்போ போனாலும் உங்களுடைய மைண்ட் செட்டு ரிலாக்ஸ் அந்த போகும்பொழுது உங்களை அறியாமலே மனம் அந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு வரும்போது மகிழ்ச்சியை உணர முடியும். மகிழ்ச்சியை உணர முடிகிறதோ இல்லையோ, குறைந்தபட்சம் ரிலாக்ஸ் அந்த மனம் வந்து மகிழ்ச்சி, ஒரு தெளிவான ஒரு இலகுவான மனம், ரிலாக்ஸ், ஏதோ ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நிலையை அந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி உண்மை. அது இருக்க சயின்ஸை தான் நான் சொன்னேன். எனவே நீங்கள் சொன்ன விஷயங்கிறது இருக்குது. அதுவும் பர்டிகுலராக சித்தர்கள் வாழ்ந்த பகுதிங்கும் போது அவங்களுடைய வைப்ரேஷனுங்கிறது நிச்சயம் அது பெரிய வைப்ரேஷன் சித்தர்களோடது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வரும். அப்போ நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரி. சித்தர்கள் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த வைப்ரேஷன் அங்கே இருக்கிறதுனால அந்த வைப்ரேஷனோட நம்ம சேருகின்ற பொழுது அந்த மனம் கோயிலுக்கு போகும்பொழுதோ கோயில் சார்ந்த இடங்களுக்கு போகும்பொழுதோ உட்காரும்பொழுது மனம் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும், ஒரு நிம்மதியான இருக்கும். ஒருவேளை அந்த சூழலில் நாம் எடுக்கின்ற முடிவு இருக்கு இல்லையா, அது மிகச்சிறந்த சாலச்சிறந்த முடிவாகவும் இருக்கும். அப்போது அந்த இடத்துட்ட இப்போ என்ன பதிவுகள் இருக்குல்ல, சிலர் வந்து தியான நிலையில விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த இடத்துல மறைகிறாங்க, இறந்து போகிறாங்க இல்லையா? இந்த இறந்து போனவர்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி பதிவாகிறது அப்படிங்கிறதும், அந்த பதிவுகள்ங்கிறது எப்படி இன்னொருத்தர் ரியாக்ட் பண்ண வைக்கிறதுங்கிறதும் இன்னும் தொடர்ச்சியாக மேடம் நிறைய சொல்லியிருந்தாங்க. சப்கான்சியஸ் ஸ்டேஜ் ப்ளஸ் வந்து கர்மா, அந்த ரிலேட்டடாக இருக்கு இல்லையா, மனதுக்கும் கர்மாவுக்கும் என்ன தொடர்புன்னு. அப்புறம் அந்த குரங்குன்னு இருக்கு இல்லையா, குரங்கு அதோட தொடர்புடையது. இன்னும் நிறைய செய்திகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூடுதல் தகவலாக ஃபைனலாக தான் முடிச்சேன். ஆக்சுவலி 6:30 முடிக்கலாம்னு நினச்சேன். டாக்டர் வந்து மெடிடேஷனில் இருக்கிறதுனால வர டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். 6:30 முடிக்கலாம்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லியாக சாரி 6:30 முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். சார் வரலன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு, வரல. இருந்தாலும் அது தொடர்ச்சியாக போகிறதுனால முடிக்கிறேன். ஜெகதீஷ் சார் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தாரு, இதயம் உணர்வுபூர்வமானது, உணர்ச்சி பூர்வமானது. அதனால இது மனசு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வருது டிசிஷன் மேக்கிங் பிரெயினில் வருது. அது ரெண்டுமே ஹைலைட் பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா, மனசு அப்படிங்கும்போது இதை தான் நம்ம சொல்கிறோம், மனசு சரியில்லை அப்படிங்கும்போது. ரொம்ப சயின்டிஃபிக்காக யாராவது மூளையில் தான் மனசு இருக்குன்ட்டு எல்லாரும் கூட உட்காந்து இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மூளை சரியில்லைன்னா பார்க்குறவங்களாம் என்னடா இந்த மூளை சரி கூட எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு கொஸ்டின் வந்துடும். அப்போ சொல்கிறதுல வித்தியாசம் இருக்குது. ஏன் மனசு இந்த இடத்துல சொல்கிறோம், மனசு வந்து சரியில்லைன்னா இதயத்தை சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆறாவுக்கும் பிரெயினுக்கு, இது சயின்ஸாக எடுத்துட்டுனா ஆறா இருக்கு இல்லையா, ஆறாவில் இதயம்ங்கிறது, இதயத்தினுடைய கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆறாவோட வைப்ரேஷன்ஸ் என்னன்னா அன்பு, பாசம், கருணை, காதல், நேசம், இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ரிசீவ் பண்ணுறதும் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னாக்க அது ஹார்ட் சக்கரா. ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்லும்பொழுது கூட டக்குன்னு வந்து மனசுன்னு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இந்த கேரக்டர் எல்லாமே வெளிக்காட்டுவதும் உள்வாங்குவதும் அதுக்கான ரியாக்ஷன். அதனால தான் ஏதாவது ஒரு ரொம்ப மோசமாக திட்டாங்கன்னா, உண்மையில் மனம் என்பது மூளையில் மட்டுமே இருப்பதாக இருந்தால், பாதிப்புங்கிறத திட்டுறாங்க, எமோஷனலிட்டிக்கு ஒரு இறப்பு, தாங்க முடியாத செய்தி அப்படின்னாக்க மூளையை தான் பாதிக்கணும். ஆனால் மூளையை பாதிக்கிறதுல ஹார்ட்டை தான் பாதிக்குது. காரணம் அந்த பாசப்பதிவுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இது எல்லாமே கொடுக்கின்ற இடமாகவும் பெறுகின்றதாகவும் அதை தீர்மானிக்கின்ற இடமாகவும் ஒருவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இதய சக்கரா, ஹார்ட் சக்கரா. அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். சாரி, இந்த டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். இன்றைய வகுப்பு இதோடு நிறைவு. நாளைக்கு மனம் என்பதை பற்றியும் மேடம் பேசினது இருக்கு இல்லையா, அது தொடர்பாகவும் மற்றவர்கள் சொன்ன தொடர்பாகவும் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நடத்துவோம். அனைவருக்கும் நேரத்தை எடுத்துக்கொண்டமைக்கு என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இதோடு வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளை மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி. இறைவணக்க பாடலோடு நிகழ்ச்சி வகுப்பை நிறைவு செய்யலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய
துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். தேங்க்யூ சார். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். தவறுகள் இருப்பின் மன்னிக்கவும். நன்றி வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்திப்போம் சார். நன்றி.